Hello everyone, welcome back to Vedanthu channel. நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 10thல இயல் 7ல இருக்க முக்கியமான நெடுவினாக்கள் அப்படின்றத தான் பார்க்க போறோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி லைவ் அப்படின்றது வந்திருந்தேன். அப்ப என்ன பண்ணிருந்தீங்க அப்படினா சார் நெடுவினாக்கள் போடுங்க. சார் நிறைய வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படினா YouTube வீடியோக்கு கீழ வந்து நிறைய கமெண்ட் அப்படின்றத போட்டுருந்தீங்க. நெடுவினாக்கள் வேணும் அப்படின்றதனால. சோ அத என்ன பண்ணிருக்கேன் அப்படினா இயல் 7ல இருந்து நெடுவினாக்கள் அப்படின்றத போட்டுருக்கேன். இதுல சில இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसும் இருக்கு. சில நார்மல் क्वेश्चंसும் இருக்கு. நம்ம வந்து எல்லா क्वेश्चंसையும் பார்க்க போறோம். ஓகேவா? அதுல நான் சொல்லுவேன் எந்த क्वेश्चन ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த क्वेश्चन நீங்க வந்து மேலோட்டமா பாத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்ல போறேன். ஓகேவா? பார்க்கலாமா? எப்பவுமே வந்து நம்ம ஒரு திருக்குறள் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு என்ன திருக்குறள் சார் அப்படினா ஆழ்வினையும் ஆன்ற அறிவு மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. ஆழ்வினையும் ஆன்ற அறிவு மெனவிரண்டின் நீள்வினையால் நீளும் குடி. என்ன சார் இதோட பொருள் அப்படினா விடாமுயற்சி, சிறந்த அறிவாற்றல், இது ரெண்டுத்தையும் யாரு விடாம கடைபிடிக்கிறாங்களோ அவங்களோட குடி உயர்ந்ததா விளங்கும். இதை வந்து எப்படி சார் நம்மளோட லைஃபுக்கு ஏத்துக்கிற மாதிரி வச்சுக்கிறது அப்படின்னா யாரு வந்து எக்ஸாமுக்கு வந்து விடாமுயற்சியோட படிக்கிறாங்களோ, அதுவும் சிறந்த அறிவாற்றலோட விடாமுயற்சியை யாரு வந்து எக்ஸாமுக்கு சின்சியரா படிக்கிறாங்களோ அவங்களோட குடி வந்து எப்பயுமே உயர்ந்துதான் இருக்கும். அவங்களோட மார்க் எப்பயுமே வந்து எப்படி இருக்கும், மேல 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 உயர்ந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு இந்த திருக்குறள் மூலமா நம்மளோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க முடியுது. ஓகேவா? நீங்க வந்து நல்லபடியா படிச்சு நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்கணும். ஓகேவா? ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து நெடுவினாக்கள் பார்க்க போறோம். உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் क्वेश्चन அப்படின்றது இருக்க போகுது. ஓகேவா? நெடுவினாக்கள் ஹோம்வொர்க் பார்க்கலாமா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்த் சேனல். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவம் நாட்டுப்பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இதை வந்து மேடை உரை எழுதுக, இந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண சொல்றாங்க, ஒரு மேடை உரை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இது இந்த क्वेश्चन வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவ பருவமும் நாட்டு பருவமும், அதாவது என்ன சார் மாணவ பருவமும் நாட்டு பருவமும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மாணவ பருவத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி, நம்ம நார்மலாக ஒரு மனுஷனா இருக்கோம், நம்ம நாட்டுக்கு என்ன, நம்மளால வந்து நாட்டுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்மளோட என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரை மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு, நாட்டோட முன்னேற்றத்தில் மாணவரோட பங்கு என்ன, அது குறிப்புகளை வந்து கொண்டு ஒரு பக்க அளவுல வந்து மாணவர் பருவமும் நாட்டுப்பற்றும் அப்படின்ற தலைப்புல மேடை உரை எழுதுக, மேடை உரை மாதிரி எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் நீங்க எழுத வேண்டியது என்ன அப்படின்னா மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? கிளியரா? அடுத்து இந்த மாதிரி எழுதிட்டு அறிமுக உரை அப்படின்றத எழுதணும். ஓகேவா? என்ன எழுத சொல்லியிருக்காங்க, தலைப்பு மேடை உரை தான் எழுத சொல்லியிருக்காங்க. மேடை உரை என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து அறிமுக உரை, இப்பயும் என்ன பண்ணுவாங்க அறிமுகப்படுத்துவாங்க, அந்த மாதிரி வந்து அறிமுக உரை அப்படின்றத நீங்க அடுத்து எழுதணும். எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்கூல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளாக் பென் ப்ளூ பென் ரெண்டுமே யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிளாக் பெனால அதை எழுதணும். பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவா தெரியும். ஓகே, இது எழுதியிருக்காங்க, ஓ இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே நல்லா தெரியும். ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அறிமுக உரை அப்படின்னு எழுதிட்டு இந்த மாதிரி இது வச்சு புள்ளி வச்சுக்கணும். ஓகேவா? அன்பார்ந்த அவையோரே அனைவருக்கும் வணக்கம். மாணவ பருவத்தில் நான் நாட்டுப்பற்று உடையவர்களாய் இருத்தல் வேண்டும் என்பதை பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். ஒன்றும் இல்லை, அன்பார்ந்த அவையோரே அப்படின்னா அவையில் இருக்கவங்க அனைவருக்கும் வந்து அன்பார்ந்த அவையோரே வணக்கம் அப்படின்றதே எழுதிட்டு மாணவ பருவத்தில் நாம் நாட்டுப்பற்று உடையவர்களாய் இருத்தல் வேண்டும். மாணவ பருவம்னா இப்போ நீங்க இருக்காங்கல்ல அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டுப்பற்று உடையவராய் இருக்க வேண்டும் அப்படின்றத பத்தி நான் அவங்கள்ட்ட பேச வந்திருக்கேன். அதுதான் வந்து இதை நீங்க எழுதணும். ஓகேவா? அறிமுக உரைன்னு போட்டு என்ன எழுதணும், அன்பார்ந்த அவையோரே அப்படின்னு போட்டுட்டு இந்த ஆச்சரிய குறியெல்லாம் கண்டிப்பா போடணும். ஓகேவா? இதெல்லாம் போட்டா அப்படிதான் பார்க்கவும் நீட்டா இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து அன்பார்ந்த அவையோரே அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஆச்சரிய குறி போட்டுட்டு வணக்கம், மாணவ பருவத்திலே நாம் நாட்டுப்பற்று உடையவர்களாய் இருத்தல் வேண்டும். மாணவ பருவத்திலே எப்படி இருக்கணும், நம்ம வந்து நாட்டுப்பற்று உடையவர்களா இருக்கணும். ஆர்மிக்கு போகணும்னு நினைக்கணும், அதாவது டாக்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து மாணவ பருவத்திலே நாட்டுப்பற்று உடையவராக இருக்க வேண்டும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? என்பதை பற்றி நான் வந்து உங்ககிட்ட பேச வரேன் அப்படின்றத ரெண்டாவதா எழுதணும். ஓகேவா? கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த क्वेश्चन பார்த்தோன்னே மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் அப்படின்றத ஹெட்லைனா போடணும். போட்டுட்டு அறிமுக உரை அப்படின்றத போட்டுட்டு இந்த பாயிண்ட்ன்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா?
ஓகே, அடுத்து மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் அப்படின்றத ரெண்டாவது தலைப்பா போடணும். ஓகேவா? மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் அப்படின்றத ரெண்டாவது தலைப்பா போடணும். அதுல என்ன சார் எழுதணும் அப்படின்னா, நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் வடிவமைக்கப்படுகிறது. நாட்டோட எதிர்காலம் எங்க இருக்குதான்? வடிவமைப்புல தான் வடிவமைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நேரு. நாட்டோட எதிர்காலம் வந்து வகுப்பறையில தான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நேரு. அதாவது நாட்டோட எதிர்காலம், இப்ப நீங்க நினைக்கிறீங்களே நான் டாக்டர் ஆகணும், நான் வந்து ஒரு பெரிய ஆர்மி மேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, அது எங்க வந்து விதைக்கப்படுதான்? நம்மளோட ஸ்கூல்ல மாணவ பருவத்தில் இருக்கும்போது தான் அது வந்து வடிவமைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா நேரு சொல்லியிருக்காங்க. எனவே கல்வியோடு நாட்டு பற்றியும் கண் என போற்றி வளர்க்க வேண்டும். அதாவது என்ன பண்ணணும்? கல்வியோட நாட்டுப்பற்று இருக்குல்ல, கல்வியோட நம்ம படிக்கிறதா வந்து குறிக்கோளா அப்படின்னு இருக்கும், படிப்போட சேர்த்து வந்து நாட்டு பற்றியும் நம்மளோட கண்ணு போல வந்து போற்றி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா, நாட்டோட எதிர்காலம் எங்க இருக்கு? ஸ்கூல்ல தான் இருக்கு, மாணவ பருவத்துல தான் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். அது யாரு சொன்னது அப்படின்னா நேரு சொல்லியிருக்காரு அப்படின்றத ஒரு ஃபார்மேஷனா எழுதணும். நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் வடிவமைக்கப்படுகிறது என்கிறார் நேரு. ஓகேவா? அடுத்து எனவே கல்வியோடு நாட்டு பற்றியும் கண் என போற்றி வளர்க்க வேண்டும் அப்படின்றத ரெண்டாவது எழுதணும். எனவே வந்து கல்வியோடு நாட்டு பற்றியும் வந்து என்ன பண்ணணும்? கண் என போற்றி வளர்க்க வேண்டும் அப்படின்றத அடுத்து எழுதணும். ஓகேவா? அடுத்து சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்டு விழாக்களை கொண்டாடும் போது நம் முன்னோர் சிந்திய கண்ணீரையும் செந்நீரையும் விலை மதிப்பில்லாத உயிரையும் மனப்பூர்வமாக உணர்ந்து செயல்பட வேண்டும். அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளோட சுதந்திர தினம் கொண்டாட போகும்போது என்ன பண்ணுவோம்? சாக்லேட் கொடுக்குறாங்க அப்படின்னு போவோம். ஓகேவா? நானும் அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளையில போயிட்டு இருந்தேன். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது, இன்னைக்கு லீவு, போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து பாதி ஆஃப் டேல வந்துடலாம், கொடி கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம போயிட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க? சுதந்திர தினம், குடியரசு தினம். ஓகேவா? சுதந்திர தினம் என்னைக்கு, குடியரசு தினம் என்னைக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்டு விழாக்களை கொண்டாடும் போது, அந்த விழாக்களை நம்ம கொண்டாடும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் வந்து காந்தியை பத்தி, அவங்கள பத்தி, யாரு வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து யாரெல்லாம் வந்து ரத்தம் சிந்தினாங்க, சிந்திய கண்ணீரையும் அவங்க சிந்தின கண்ணீர், அவங்க எதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, அது செந்தீர் அப்படின்னா வந்து ரத்தத்தெல்லாம் வந்து போர் புரிஞ்சு ரத்தத்தெல்லாம் வந்து விட்டுருக்காங்க, அந்த மாதிரி உள்ளது. விலை மதிப்பில்லாத உயிரையும், நிறைய பேர் வந்து உயிரை விட்டுருக்காங்க, விலை மதிப்பில்லாத அந்த உயிரையும் விட்டுருக்காங்க, மனப்பூர்வமாக உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்றத ரெண்டாவது எழுதணும். ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு நான் கதை மாதிரி சொல்லித்தரேன். எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா போதும், மார்க் அப்படின்றது கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும் அப்படின்னா, மாணவ பருவமும் நாட்டுப்பற்றும் அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? எழுதிட்டு நம்ம நாட்டோட எதிர்காலம் நம்மளோட ஸ்கூலில் வகுப்பறையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நேரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு எழுதிட்டு, எனவே கல்வியோடு நாட்டுப்பற்றையும் கண் என போற்றி வளர்க்கணும் அப்படின்றத எழுதணும். ஓகேவா? அடுத்து சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்டு விழாக்களை கொண்டாடும் போது நம்மளோட முன்னோர்கள் சிந்திய கண்ணீரையும், அவங்க சிந்திய செந்நீர்னா வந்து ரத்தத்தை தான் சொல்றாங்க, செந்நீரையும் விலை மதிப்பில்லாத உயிரையும், உயிரெல்லாம் விட்டுருக்காங்க, விலை மதிப்பில்லாத உயிரையும் மனப்பூர்வமாக உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படின்றத எழுதணும். ஓகேவாப்பா? கிளியரா? யாருக்கெல்லாம் வந்து பிடிஎஃப் வேணும், யாருக்கெல்லாம் பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. ஓகேவா? வீடியோ முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு பிடிஎஃப் அப்படின்றது தரப்போறோம். ஓகேவா? முக்கியமான நடுவினாக்களோட சேர்த்து இந்த பிக்சர்ஸோட இருக்க போது அந்த பிடிஎஃப். ஓகேவா? ஓகே, கடைசி வரையும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் நான் பிடிஎஃப் அப்படின்றது தரப்போறேன். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், கடைசி வரையும் வீடியோ பார்க்கணும். ஓகேவா? வீடியோ பார்த்து நம்ம என்ன தரப்போறோம் அப்படின்னா பிடிஎஃப், ஃப்ரீ பிடிஎஃப் அப்படின்றது நான் தரப்போறேன். ஓகேவா? படிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்து அகிம்சை, தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை, வெள்ளையனே வெளியேறு போன்ற விடுதலை போராட்ட முறைகளை நாம் மறத்தல் கூடாது. எதெல்லாம் நம்மளால மறக்கக்கூடாதான்? அகிம்சை. அதாவது அகிம்சையை வந்து நம்ம மறக்கக்கூடாது. நம்ம காந்தியடிகள் என்ன பண்ணாரு, உண்ணாவிரதம், அப்புறம் வந்து யாரையும் ஒருத்தவங்க நம்மளை அடிச்சா கூட திருப்பி அடிக்காம இருப்பார்ல, அதுதான் வந்து அகிம்சை அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? அகிம்சை, தீண்டாமை விலக்கு, யார்ட்டையும் போயிட்டு போர் புரியக்கூடாது, சண்டை போடக்கூடாது, யாராச்சும் அடிச்சா கூட திருப்பி அடிக்காம இருப்பாங்களே, அதுதான் தீண்டாமை விலக்கு. கதர் விற்பனை, அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபாரின்லேருந்து சில ப்ராடக்ட்லாம் கொண்டு வந்து வித்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க, நம்மளோட பாரம்பரியமான நூலை வந்து கதரை வந்து நெஞ்சு வித்தாங்க. அந்த மாதிரி கதர் விற்பனை. வெள்ளையனே வெளியேறு போன்ற, வெள்ளையனே வெளியேறு என்ன பண்ணாங்க, இங்க உள்ள மக்கள் என்ன பண்ணாங்க, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு கூச்சலிட்டுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி விடுதலை போராட்ட முறைகளை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்னைக்குமே மறந்துடக்கூடாது இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னும். செக்கடியிலும் அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்துல என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போதானே வந்து நம்ம வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு என்ன பண்றோம், மிஷின்ல போட்டு ஆட்டுறோம். முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நடுவில் வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், அதை வந்து இப்படி சுத்தணும். சுத்த தான் என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து எண்ணெயை அரைக்கும்.
அதாவது உள்ளே வந்து தேங்காவை கொட்டிடுவாங்க, கொட்டிட்டு இப்படி சுற்றணும். அப்படி சுற்றினா என்ன ஆகும், அது வந்து சுற்றி எண்ணெய் அப்படின்றத தனியாக கொண்டு வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்களாம், மாட்டை வச்சு சுற்றிட்டு இருப்பாங்களாம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, நம்மளோட தமிழ் மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த செக்கு இழுக்க வைப்பாங்களாம். அதான் செக்கிழுத்து சம்பல்னு ஒருத்தர் இருப்பார். அதுவும் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, செக்கிழுத்து சம்பல் அப்படின்றது யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணோம். சுதந்திர தினம், குடியரசு தினம் என்ன இன்னைக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செக்கில் வந்து நம்மளோட மக்களை வந்து சுத்த விட்டுருக்காங்க. அந்த மாதிரி செக்கடியிலும் சிறைச்சாலையிலும் என்ன பண்ணாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. சிறைச்சாலையிலும் நம் வீரர்கள் பட்ட துன்பத்தை எண்ணி பார்த்து நம்மளுடைய வீரர்கள் எவ்வளவு துன்பப்பட்டாங்க, எப்படிலாம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டு வந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை எல்லாத்தையும் நாட்டு விழாக்களை கொண்டாடும் போது நாட்டை காக்கும் சூழலை ஏற்பவர்களாகவும், அது நாட்டை காக்கும் சூழலை ஏற்பவங்க யாரு அப்படின்னா ஆர்மி மேன்ஸ். அதாவது வந்து இப்போ கூட அமரன் படம் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருக்கும், நிறைய பேரும் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, நாட்டை காக்கும் சூழலை ஏற்பவர்களாகவும் அதனை செயல்படுத்துகிறவராகவும் நாம் இருத்தல் வேண்டும். நாட்டை காக்கிற வந்து சூழலை ஏற்படுவராகவும், நான் வந்து இந்த நாட்டை வந்து நான் பாதுகாப்பேன், நான் வந்து இந்த நாட்டில் வந்து என்ன பண்ணுவேன், நான் டாக்டர் ஆனா அப்படின்னா நான் சேவை செய்வேன், நான் இன்ஜினியர் ஆனா அப்படின்னா நான் நல்ல ஸ்கூல் கட்டுவேன், இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணணும், சூளுரை ஏற்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வராங்க. ஓகேவா, புரிஞ்சுதா? என்னென்ன எழுதணும் அப்படின்னா அகிம்சை, தீண்டாமை விலக்கு. ஓகேவா, அகிம்சை, தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை, வெள்ளை எண்ணெய் வெளியேறு போன்ற விடுதலை போராட்டத்தில் வந்து முறையை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அகிம்சை, விடுதலை போராட்டம், அப்புறம் என்னது, தீண்டாமை விலக்கு, கதர் விற்பனை, வெள்ளை எண்ணெய் வெளியேறு, இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து போராட்டத்தெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது என்னைக்கும் அப்படின்னும். செக்கடியிலும், அந்த செக்கடியில் வந்துன்னா செக்கு வந்து ஆட்டினாங்கல்ல நம்ம மக்கள், அதையும் சிறைச்சாலையில் வந்து கஷ்டப்பட்டது, நம் வீரர்கள் பட்ட துன்பம், அதெல்லாம் வந்து எண்ணி பார்த்துட்டு நம்மளோட நாட்டு விழாக்களை கொண்டாடும் போது நாட்டை காக்கும் சூளுரை ஏற்பவர்களாகவும் நம்ம வந்து என்ன பண்ணுமா, நம்ம நாட்டை காக்கிற சூளுரை ஏற்பவர்களாகவும் அதை வந்து செயல்படுத்திகளாகவும் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றத எழுதணும். ஓகேவா, கிளியரா? அடுத்து அதுதான் உங்களுக்கு முன்னாடி பிக்சர்ல கொடுத்துருப்பேன். ஓகேவா, சிறைச்சாலையில் வந்து கஷ்டப்பட்டது, அகிம்சை, இதெல்லாத்தையுமே. ஓகேவா, அடுத்து மாணவ பருவத்தில் நாட்டு நலப்பணி திட்டம். அதாவது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்கவுட் இருக்கும், அதை விட்டு அப்புறம் கைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும் என்சிசி, என்எஸ்எஸ், அந்த மாதிரி நிறைய ரெட் கிராஸ் அதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி மாணவ பருவத்தில் நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை ஆகியவற்றில் இணைந்து நாட்டுப்பற்றையும் சேவை மனப்பான்மையையும் நாம் வளர்த்து கொண்டால் நாளை நாம் நாட்டை காக்கும் நல்லோராய் பற்றாளராய் மாற முடியும். ஏன் இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து சேவை செய்யற மனப்பான்மை அப்படின்றது நமக்கு வரும். இப்போ நீங்க வந்து ஸ்கவுட்ல இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, லீவ் நாளாக இருந்தாலும் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நின்றுட்டு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா சல்யூட் பண்ணி வாங்க சார் அப்படின்ட்டு யாராச்சும் புதுசாக வராங்க, யாராச்சும் ஒருத்தம் பணி மேற்பாளர் யாராச்சும் உள்ள வராங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்கவுட்லாம் நீங்கள் என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நின்றுங்க பவர்ஸியா, அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க பசுமை படையெல்லாம் வந்து நின்றுங்க, அப்புறம் என்சிசிலாம் வந்து நின்றுங்க, ரெட் கிராஸ்லாம் வந்து நின்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்குலாம் ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டெல்லாம் பாட சொல்லுவாங்க, அவங்களுக்குன்னு தனியாக கொடியெலாம் இருக்கும். ஓகேவா, அதுதான் அதோட இது எப்படி இருக்குமா, அது வந்து நமக்கு வந்து நாட்டுப்பற்றை ஏற்படுத்துமா, நாட்டில் எவ்வளோ சேவை செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தணும், அது மாதிரி பற்றாளராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மாணவ பருவத்தில் நாட்டு நலப்பணி திட்டம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணணும், நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை, என்சிசி, என்எஸ்எஸ்லாம் இருக்குல்ல, தேசிய மாணவர் படை ஆகியவற்றில் இணைந்து நாட்டுப்பற்று, அதெல்லாம் நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணணும், தேசிய நாட்டுப்பற்று, நமக்கு என்ன பண்ணிருக்கணும், நாட்டுப்பற்று அப்படின்றது இருக்கணும். சேவை மனப்பான்மை, மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து சர்வீஸ் செய்யணும், அந்த சேவை மனப்பான்மையும் நாம் வளர்த்து கொண்டால், அதை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாளை நாம் நாட்டை காக்கும் நல்லோராய் பற்றாளராய் மாற முடியும். அதை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், நாளைக்கு நம்ம வந்து நாட்டை பாதுகாப்போம், நாளைக்கு நம்ம வந்து நாட்டை வந்து பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி மாற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து கல்வி, என்னது கல்வி, பொருளாதாரம், அடுத்து கல்வி, பொருளாதாரம், தொழில் பெருக்கம் ஆகியவற்றில் நாம் அக்கறை உடையவர்களாக இருப்பதும் நாட்டுப்பற்று. நம்ம என்ன பண்ணணும், படிக்கிறதுலையும் சரி இல்லை எக்கனாமிக்ஸ்லையும் சரி, அதாவது பொருளாதாரத்திலையும் சரி, தொழில் பெருக்கம் இவற்றில் நாம் அக்கறை உடையவர்கள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அக்கறை உடையவராக இருக்கிறதா வந்து நாட்டுப்பற்று தான், இதுவும் நாட்டுப்பற்று தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து என்ன பயன் எழுதணும், அதாவது மாணவ பருவத்தில் வந்து என்ன பண்ணணும், நம்ம நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை ஆகியவற்றை இணைந்து நாட்டுப்பற்றையும் சரி சேவை மனப்பான்மையும் சரி நம்ம வளர்த்து கொண்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து நாட்டை காக்கும் நல்லவராய் வந்து பற்றாளராய் மாற முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து கல்வி, பொருளாதாரம், தொழில் பெருக்கம் இவற்றில் வந்து நம்ம அக்கறை உடையவர்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம், அதுவும் நாட்டுப்பற்று தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா,
கிளியரா? அடுத்து நம்ம நாட்டோட உயர்வுக்கும் முற்போக்கு வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையாக இருப்பவைகளை முறியடித்து, இதை வந்து என்ன பண்ணுவோம், முறியடிச்சு கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் கவனம் செலுத்துதல் வேண்டும். அதாவது வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம நாட்டோட உயர்வுக்கு முற்போக்கு வளர்ச்சிக்காகவும் முட்டுக்கட்டையாக இருக்குது. முற்போக்கு வளர்ச்சிக்கு எது இதெல்லாம் முட்டுக்கட்டையா இருக்கோ அதெல்லாம் வந்து முறியடிச்சு, அதெல்லாம் வந்து தகர்த்தெறிஞ்சிட்டு என்ன பண்ணணும், கல்வி படிக்கிறது, அறிவியல் தொழில்நுட்பம் அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், துறையில வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து சொந்த நலன் கருதி சொந்த நாட்டையே சீரழிக்கும் கயவர் போல் இல்லாமல் இருத்தல் வேண்டும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற நாட்டுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொந்த நலன் கருதி சொந்த நாட்டையே சீரழிக்கும் கைவர் போடும். சொந்த நலன் கருதி எனக்கு என்ன வேணும், என்னோட சுயநலத்துக்காக, என்னோட செல்ஃபிஷ்னஸ் தனத்துக்காக என்ன பண்ணக்கூடாது, சொந்த நாட்டையே சீரழிக்கும் கயவர் அப்படின்னா அந்த திருடர் அந்த மாதிரி கயவர் போல இருந்துடக்கூடாது அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? கிளியரா? அடுத்து முடிவுரை, அதாவது நிறைவுரை. முடியும் போது என்ன பண்ணணும், எப்பயுமே இந்த மாதிரி நெடுவினா எழுதும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னுரை அப்படின்றது ஒன்று எழுதணும், முடிவுரை அப்படின்றது எழுதணும், இல்லை முன்னுரை அல்லது நிறைவுரை அப்படின்றது எழுதணும். ஓகேவா? அப்ப நிறைவுரை அப்படின்றது என்ன, நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை நினைக்காமல், நாடு வந்து நமக்கு என்ன செஞ்சது அப்படின்றத நம்ம நினைக்காம நம்ம நாட்டுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்றத நினைச்சு நல்ல செயல்கள் செய்வோம் அப்படின்னு கூறி உரையை வந்து நிறைவு செய்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது புரியுதா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி நான் முடிச்சுட்டு ஒரு வாட்டி நான் ரீகேப் அப்படின்றதும் ஒரு வாட்டி வரேன். ஓகேவா? என்னென்ன சொன்னோம் அப்படின்றத. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடு நமக்கு என்ன செஞ்சது அப்படின்றத நம்ம நினைக்காம நாட்டுக்காகவும் நல்ல செயல்கள் செய்வோம் அப்படின்றத கூறி உரையை வந்து நான் முடிக்கிறேன் அப்படின்றத எழுதணும். ஓகேவா? கிளியரா? அடுத்து பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மெய்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த பாடலோட நயம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று என்ன இருக்கு, இலக்கிய நயம் அப்படின்றது இருக்கு. இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம், நயம்னு சொல்லி கேட்கலாம், இல்லை இலக்கிய நயம்னு சொல்லிட்டு 4 லைனை கொடுத்துட்டு இதில் உள்ள இலக்கிய நயம் அப்படின்னு கேட்கலாம். இலக்கிய நயம் கேட்டால் என்ன சொல்லணும், மோனை நயம், எதுகை நயம், அப்புறம் வந்து சந்த நயம், அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதணும். இதே வந்து நார்மல் நயம் அப்படின்னு கேட்டால் இப்படி எழுதணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆம் ராசராச சோழன் மெய்கீர்த்தி யாரை பற்றி இருக்கு, 2ஆம் ராசராச சோழனை பற்றி தான் மெய்கீர்த்தி அப்படின்றது இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதணும். உங்கள்கிட்ட பிளாக் பென் உங்கள் ஸ்கூலில் யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா பிளாக் பென்னால் கூட நீங்கள் ஃபஸ்ட்டு இது மேலே எழுதலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பிளாக் பென்னால் கூட எழுதலாம். உங்கள் ஸ்கூலில் வந்து பிளாக் பென் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பிளாக் பென்னால் எழுதணும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ பென்னால் கீழே அண்டர்லைன் பண்ணணும். ப்ளூ பென் தான் இது ஏன் ப்ளூ பென்னால் எழுதிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணணும். டபுள் அண்டர்லைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி பண்ணால் எப்படி இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பிளாக் பென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க, இல்லை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்புறம் ரொம்ப 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 முக்கியமானது குறிப்பு சட்டம். இது வந்து நிறைய பேர் போடவே மாட்டுறாங்க. எழுதணும்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக போய் முன்னுரை அப்படின்னு எழுதுறாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பு சட்டம் அப்படின்றத ஃபஸ்ட்டு போடணும். இதை போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன எழுத போகிறாங்க அப்படின்றத அவங்களே டீச்சர்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஓ இதெல்லாம் வந்து இதில் எழுத போகிறாங்களா அப்படின்றது தெரியும். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பு சட்டம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். என்னென்ன சார் எழுதணும், எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், நெடுவினானா வந்து ஒரு முன்னுரை ஒரு முடிவுரை அப்படின்றது இருக்கணும். ஒரு முன்னுரை போட்டாச்சா, ஒரு முடிவுரை போட்டாச்சா, சோழ நாட்டின் வளம் மண்ணின் சிறப்பும் பெருமையும் அப்படின்றத எழுதணும். ஓகேவா? சோழ நாட்டின் வளம் மண்ணின் சிறப்பும் பெருமையும். ஓகே, இது 2 தலைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சோழ நாட்டின் வளம் மண்ணின் சிறப்பும் பெருமையும் அப்படின்றத போட்டுட்டு 2 தலைப்பாக நீங்கள் எழுதணும். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2ஆம் ராசராச சோழனோட மெய்கீர்த்தி அப்படின்றத ஃபஸ்ட்டு வரியில் எழுதணும். அதுக்கு அடுத்து குறிப்பு சட்டகம் அப்படின்றத போட்டு இந்த மாதிரி கட்டம் போட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரி கட்டம் போட்டு எழுதினாலும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி எழுதினாலும் ஓகே தான். ஸ்கேல் பென்சில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து கட்டம் போட்டு எழுதிடுங்க. அடுத்து முன்னுரை எழுதணும். அதுக்கப்புறம் சோழ நாட்டோட வளம் மண்ணின் சிறப்பும் பெருமையும், அடுத்து முடிவுரை. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். கிளியரா? இதில் நெடுவினால அடுத்து முன்னுரை. சார் முன்னுரையில் என்ன சார் எழுதணும் அப்படின்னா நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள 2ஆம் ராசராச சோழனது மெய்கீர்த்தி பாடல் சோழ நாட்டோட வளத்தையும் மண்ணின் சிறப்பையும் நயமுடன் எடுத்துரைக்கிறது. ஒன்றும் இல்லை, அதாவது 2ஆம் ராசராச சோழன் என்ன பண்ணியிருக்கான், நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள 2ஆம் ராசராச சோழனது மெய்கீர்த்தி என்ன பண்ணுது, சோழ நாட்டோட வளம். எந்த நாடு, சேர நாடு கிடையாது, பாண்டிய நாடு கிடையாது, சோழ நாடு. சார் நான் எப்படி சார் அந்த சோழ நாடு எழுதுனா 2ஆம் ராசராச சோழன் அப்படின்னு முடியுது. அதனால வந்து சோழ நாட்டோட
வளத்தை தான் நம்ம வந்து எழுத போகிறோம். அது அடுத்து மண்ணின் சிறப்பையும், மன்னனோட சிறப்பு, அந்த மன்னன் எப்படி இருந்தான், சோழ நாட்டை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பாடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்களோட மக்கள் வந்து வடுபடுவதில்லை, மக்கள் வந்து இப்படி இருந்தாங்க, அவங்களோட செல்வ செழிப்பு எப்படி இருந்துச்சு, அதை பற்றி தானே சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மக்களோட செல்வ செழிப்பை தான் அதில் சொல்லியிருப்பாங்க. அதனால வந்து சோழனோட மெய்க்கீர்த்தி, சோழ நாட்டின் வளத்தையும், மன்னனோட சிறப்பு, மன்னன் வந்து எப்படியெல்லாம் வந்து ஆட்சி செஞ்சான், மக்களுக்கு எப்படிலாம் வந்து நல்லது செஞ்சான், அதை பற்றி தான் நீங்கள் எழுத போறீங்க. ஓகேவா? சிறப்பையும் நயமுடன் எடுத்து உரைக்கிறது அப்படின்றத எழுதணும். ஓகேவா? கிளியரா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பாடப்பகுதியில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள 2ஆம் ராசராச சோழனது மெய்க்கீர்த்தி பாடல், 2ஆம் ராசராச சோழனோட மெய்க்கீர்த்தி பாடலால் சோழ நாட்டின் வளத்தையும், சோழ நாடுலாம் எப்படி இருந்துச்சு, அந்த நாடு வந்து ஆறு இருந்துச்சு, அந்த நாட்டில் வந்து நிறைய மக்கள் இருந்தாங்க, அந்த நாட்டில் வந்து இவ்வளோ யானைகள் இருந்துச்சு, அங்கே வந்து மக்கள்லாம் வந்து கஷ்டவே படலை, அங்கே வந்து அந்த பூக்களில் வந்து தேன்கள் தான், வண்டுகள் வந்து என்ன பண்ணுச்சு, தேனை உண்டுச்சு, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குல்ல. அதுதான் சோழ நாட்டோட வளத்தையும், மன்னனோட சிறப்பு, மன்னன் வந்து எப்படி இருந்தான், அவன் வீரமாக இருந்தான், கொடையாக இருந்தான், கொடைனா வந்து கொடுக்கறது, அதுதான் கொடை, வள்ளலாக இருந்தான், அவன் வீரத்தோடு இருந்தான், இந்த மாதிரிலாம் சொல்கிறது தான் வந்து மன்னனின் சிறப்பையும் நயமுடன் எடுத்துரைக்கிறது அப்படின்றத முன்னுரையில் எழுதணும். ஓகேவா? கிளியரா? இது கிளியரா? அடுத்து சோழ நாட்டின் வளம் அப்படின்றத இந்த தலைப்பாக போடணும். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணணும், சோழ நாட்டின் வளம் அப்படின்றத ஒரு தலைப்பாக போடணும். போட்டுட்டு நாட்டு வளம் மக்கள் வளம், நாட்டு வளம் மக்கள் வளம் அப்படின்றத நீங்கள் அடுத்து ஒரு பாக்ஸ் போட்டாலும் சரி, இல்லை தனித்தனியாக எழுதினாலும் சரி, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். பாக்ஸ் போட்டு எழுதினாலும் நல்லா தான் இருக்கும், இல்லை வந்து தனித்தனியாக எழுதினாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? நாட்டு வளம் மக்கள் வளம், அந்த நாட்டோட வளம் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு, மக்களோட வளம் எப்படி இருந்துச்சு. ஆனால் சில இதில் அந்த தெனாலிராமன் படம் பார்த்துருப்போம்ல, தெனாலிராமன் வந்து திடீர்னு வந்து மக்களோட மக்களாக ஒரு நாள் ஒன்றிணைவார், ஆனால் வந்து யாருன்னே தெரில, இவன்லாம் அரசனா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் அரசனுக்கு வந்து மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கூட தெரியாமலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் அரசன் என்ன பண்ணணும், மக்களோட மக்களாக ஒன்றிணைந்து அவங்களோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு, எப்படிலாம் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் வந்து இருக்காங்க அப்படின்றத பார்த்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அவங்கள வந்து எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்றத பண்ண முடியும். ஓகேவா? அது அப்படி தான். அவங்களோட நாட்டு வளம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட மக்கள் வளம் எப்படி இருந்துச்சு, நாட்டு வளம் மக்கள் வளம் அப்படின்றத 2 டாப்பிக்காக போட்டுக்கணும். ஓகேவா? அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுகின்றன அப்படின்னா கட்டப்படுகின்றன. யானைகள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, கட்டி போட்டு வைக்கிறாங்க. யானைகள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, கட்டி போட்டு வைக்கிறாங்க. மக்கள் யாரும் கட்டி போடலை. மக்கள் யாரும் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், யாரையும் வந்து எதுவும் வந்து கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து மக்களை யாரும் துன்புறுத்தவும் இல்லை. அதுதான் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுகின்றன, கட்டி போடப்படுகின்றன, மக்கள் யாரும் கட்டி போடப்படுறதில்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? எழுதும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை வந்து ரோம் லெட்டர் போட வேணாம், பாயிண்ட்ஸ் போட்டுக்கே எழுதுங்க. நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ஓகேவா? கிளியரா? இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. யானைகள் மட்டும்தான் வந்து கட்டி போடப்படுது, யானைகள் மட்டும்தான் கட்டி போடுறாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, மக்கள் யாரும் பிணிக்கப்படுகின்றன, அந்த வார்த்தையை நீங்கள் வந்து கரெக்டாக எழுதணும். யானைகள் மட்டும் பிணிக்கப்படுகின்றன, மக்கள் யாரும் பிணிக்கப்படுவதில்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அடுத்து சிலம்புகள் மட்டும் புலம்பும். புலம்பும்னா என்ன சார், அந்த சிலம்பு இருக்குல்ல, சிலம்பு என்ன பண்ணுது, நம்ம ஆட்டணும் அப்படின்னா அது சவுண்டு கேட்குதா, அது எப்படி இருக்கான், புலம்புற மாதிரி இருக்கும். நம்ம வந்து புலம்புவோம்ல, ஐயோ நாளைக்கு எக்ஸாம்டா, டே இதை வேற படிக்கலடா, இது வேற டென்ஷன் ஆகுதுடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன. புலம்புனா அந்த சவுண்டு புலம்புது அப்படின்ற மாதிரி. ஆனால் என்ன பண்ணுறல, மக்கள் யாரும் புலம்புறது இல்லை. மக்கள் வந்து கஷ்டமே இல்லை, கஷ்டம் இருந்தால் தானே புலம்புவாங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் புலம்புறது இல்லை. ஏன் அப்படின்னா அந்த நாட்டு வளம் அப்படி இருக்குது, சோழ நாட்டோட வளம் எப்படி இருக்கான், இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எதுக்கு ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? அப்போ யானைகள் மட்டும்தான் வந்து பிணிக்கப்படுகின்றன, கட்டப்படுகின்றன, மக்கள் யாரும் கட்டப்படுறது இல்லை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சிலம்புகள் மட்டும்தான் புலம்புது. சிலம்புகள் மட்டும் தான் என்ன பண்ணுது, சவுண்டு அப்படின்றது கேட்குது. அது வந்து அந்த சவுண்டு வந்து எப்படி சொல்கிறாங்க, புலம்புது அப்படின்னா மக்கள் யாரும் கவலைப்படுறது இல்லை, மக்கள் யாரும் புலம்புறதே இல்லையா. ஓகேவா? அடுத்து ஓடைகள் மட்டுமே கலக்கம் அடைகின்றன. ஓடைகள் எப்படி இருக்குமா, ஓடைகள் எப்படி இருக்குமா, வந்து ஓடைகள் ஓடும்போது எப்படி என்ன ஆயிரும், அந்த மண்ணோடது சேர்ந்து அது வந்து அப்படியே வந்து எப்படி இருக்கும், கலக்கமாக இருக்கும், தண்ணி வந்து தெளிவாக தெரியாது. எப்படி இருக்கும் அப்படின்னா கலங்கி எப்படி இருக்கும், மண்ணும் சகதியுமாக இருக்கும். அதுதான் ஓடைகள் மட்டுமே கலக்கம் அடைகின்றன. கலக்கம்னா வந்து இந்த மாதிரி மாசு, இந்த மாதிரி தண்ணியில் வந்து எப்படி இருக்குமா, கலங்கி எப்படி இருக்கும், சுத்தம் இல்லாத மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஆனால் மக்கள் கலக்கம் அடைவதில்லை, மக்கள் யாரும் வந்து கலக்கம் அடைவதில்லை, மக்கள் வந்து கவலையும் இல்லை, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அந்த மாதிரி வந்து ஓமையில் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓடைகள் மட்டுமே கலக்கம் அடைகின்றன,
மக்கள் யாரும் கலக்கமடைவதில்லை. எப்படியெல்லாம் இருந்திருக்கு அந்த நாட்டில் சோழ வளம், அதுவும் 2ஆம் ராசராச சோழனோட ஆட்சி காலத்தில் அப்படின்றத எது மூலியமாக தெரியுது? நமக்கு மெய்கீர்த்திகள் மூலியமா தெரியுது. மெய்கீர்த்திகள் அப்படின்றது என்ன? அதாவது புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சலால் கல்லில் பொறிக்கப்படுவதுதான் மெய்கீர்த்திகள். புலவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அரசனோட பற்றி பெருமையாக எழுதுவாங்க. அதை வந்து கல்தச்சர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்லில் போய் வடிவமைப்பாங்க, அதாவது கல்வெட்டில் எழுதுவாங்க. எதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, கிளியரா? அப்போ என்ன சொல்கிறாங்க? ஓடைகள் மட்டுமே கலக்கம் அடைகின்றன. ஓடைகள் மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க? கலக்கமடைதான். மக்கள் யாரும் கலக்கலாம் அடைபெறதில்லை. ஓகே, மாங்காய்கள் மட்டும் வடுபடும். ஓகேவா, மாங்காய்கள் மட்டும் என்ன பண்ணுதான்? வடுபடும். மாங்காய் மட்டும் எப்படி இருக்குமா? வடுவாக இருக்கும். இல்லை வந்து ஓங்கி கலவிட்டு அடிப்போம்ல, மாங்காய் இருக்கடா அப்படின்ட்டு அடிச்சா அப்படின்னா வடு, அந்த அடித்தது தான் அந்த வடுவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமா. மாங்காய்கள் மட்டும்தான் வடுபடும். இல்லை மாங்காய்கள் சின்ன மாங்காய் இருந்துச்சுன்னா அது வடு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீனிங்லேயும் எடுத்துக்கலாம். இல்லை அடித்தோம் அப்படின்னா அது வடுபட்டுருச்சு அப்படின்னா அடிப்பட்டதை வந்து வடுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் மாங்காய்கள் மட்டும்தான் வடுபடுது. மக்கள் யாரும் வந்து என்ன பண்ணதில்லை? வடுபடுவதில்லை. வடுபடுவதில்லைன்னா அந்த மாதிரி அடிபடுறதில்லை, கஷ்டப்படுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மாங்காய்கள் மட்டும்தான் வடுபடுகின்றன, மக்கள் யாரும் வடுபடுவதில்லை. ஓகேவா? அடுத்து மலர்கள் மட்டும் பறிக்கப்படுகின்றன. மலர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மலர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அதை பிடுங்குவோமா? அதுதான் பறிக்கிறது. மக்களோட மலர்கள் இருந்தால் மட்டும் என்ன பண்ணணும்? நம்ம பறிச்சிடுவோமா? அந்த மாதிரி மலர்கள் மட்டும் பறிக்கப்படுகின்றன. ஆனால் மக்களோட உரிமைகள் எதுவும் பறிக்கப்படுறது கிடையாது. சோழ நாட்டில் மக்களோட உரிமை எது இதெல்லாம் இருக்கோ, அவங்க எங்கே வேணால் போகலாம், யார்கிட்ட வேணால் பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து மக்களோட உரிமைகள் எதுவும் பறிக்கப்படுறதில்லை. ஆனால் மலர்கள் வந்து பறிக்கப்படுது, மக்களோட உரிமைகள் எதுவும் பறிக்கப்படலை அப்படின்றத இதில் சொல்கிறாங்க. அடுத்து காடுகள் மட்டும் கொடியனவாய் உடையதாக இருக்கும். காடுகள் மட்டும் கொடியனவாய் அப்படின்னா காட்டில் மட்டும்தான் கொடி கொடியாக இருக்கும். கொடி இருக்கும்ல காட்டில், கொடியெல்லாம் அப்படி தொங்கிட்டு இருக்கும்ல, காட்டில் மட்டும்தான் கொடியவனாக இருக்குது. மக்கள் கொடியவராய் இல்லை. மக்கள் யாரும் வந்து மற்றவங்களை துன்புறுத்த கூட நினைக்கலையாம். அதான் கொடியவராய் இல்லை. அவனை நான் கொல்லணும், அவனை நான் திட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. மக்கள் வந்து யாரையுமே கொடியவராய் இல்லை. காடுகளில் மட்டும்தான் கொடி கொடியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத பார்த்தோமா? அப்போ என்னென்ன சொல்கிறாங்க? யானைகள் மட்டும்தான் பிணிக்கப்படுது, மக்கள் வந்து பிணிக்கப்படுறதில்லை. சிலம்புகள் மட்டும்தான் புலம்புது, மக்கள் வந்து புலம்புறதில்லை. ஓடைகள் மட்டும்தான் கலக்கமடையுது, மக்கள் வந்து கலக்கமடைகிறதில்லை. மாங்காய்கள் மட்டும்தான் வடுபடுது, மக்கள் வந்து வடுபடுறதில்லை. மலர்கள் மட்டும்தான் பறிக்கப்படுகின்றன, மக்களோட உரிமைகள் எதுவும் பறிக்கப்படலை. காடுகள் மட்டுமே கொடியவனாக இருக்கிறது, மக்கள் வந்து யாரும் கொடியவராக இல்லை அப்படின்றத எழுதணும். ஓகேவா? இதோட கண்டினியூஷன் கொஞ்சம் எழுதணும். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? வண்டுகள் மட்டும் கல் அப்படின்னா தேனு, இல்லை வந்து இதை கூட வச்சுக்கலாம், மது அதை கூட வச்சுக்கலாம். ஓகேவா? சரக்கு அதை கூட வச்சுக்கலாம். அது மட்டும்தான், வண்டுகள் மட்டும்தான் உண்டு மயங்குது. அதாவது கல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அந்த மாதிரி வந்து போதை தர பொருட்கள், அதை வந்து என்ன பண்ணுது? தேன் வந்து, வண்டுகள் மட்டும் தேன் உண்டு மயங்கும். அதாவது என்ன பண்ணுவான்? அந்த வண்டு வந்து தேன் அதிகமாக உண்டுச்சு அப்படின்னா என்ன ஆகுமா? அதுக்கு வந்து அது ஒரு போதை ஏறிடுவோம். எதுக்கு? வண்டுக்கு. வண்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு பூவில் வந்து தேனை உண்டுச்சு அப்படின்னா என்ன ஆகுமா? அதிகமாக தேனை உண்டுருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அப்படியே கிறக்கமாகி என்ன ஆகிடுவான்? போதை அப்படின்றது ஏறுமா. அந்த மாதிரி வண்டு மட்டும்தான் என்ன பண்ணுதான்? அந்த மாதிரி போதை பொருட்கள் எடுத்துக்குதான். மக்கள் யாரும் என்ன பண்ணலையா? அந்த கல்லை வந்து உண்ணது சாப்பிட்றது இல்லை. மக்கள் யாரும் என்ன பண்ண மாட்டேங்களாம்? மக்கள் வந்து யாரும் அந்த போதைப் பொருட்கள், இந்த கல், இந்த வந்து மது, அந்த பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த மலை மூங்கில்கள் மட்டுமே வெறுமையாக இருக்கும். மலை மூங்கில்கள் அப்படின்னா, மூங்கில் இருக்கா, அது உள்ளே வந்து எப்படி இருக்கும்? வெறுமையாக இருக்குமா? ஒரு கணுக்கு எப்படி இருக்கும்? வெறுமையாக இருக்குமா? அதுபடி மலை மூங்கில் மட்டுமே வெறுமையாக இருக்கும். ஆனால் மக்களிடையே வெறுமை இல்லை. மக்களோட மனசில் எப்படி இருக்கான்? வெறுமையெல்லாம் கிடையாதான். அவங்க எப்பயுமே எப்படி இருக்காங்க? ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வயலில் நெற்கதிர்கள் மட்டுமே போராக எழுகின்றன. வயலில் வந்து நெற்கதிர்கள் எப்படி இருக்குமா? போராக இருக்குமா. அதாவது வந்து ஒரு கொத்தாக இருக்கிறதா சொல்கிறாங்க, போராக இருக்கும். வயலில் வந்து நெற்கதிர்கள் மட்டும்தான் எப்படி இருக்குமா? போராக இருக்கும். ஆனால் சோழ நாட்டில் போரே கிடையாது. அந்த நாட்டில் எப்படி இருக்காதான்? போர்கள், வேற ஒருத்தவங்க வந்து இந்த நாட்டை நான் வந்து கைப்பற்றணும், இந்த நாட்டை நான் போய் கைப்பற்றுறேன், அந்த மாதிரிலாம் இல்லை. வயலில் வந்து நெற்கதிர்கள் மட்டும்தான் போராக இருக்குது. போர் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? நெற்கதிர், வைக்கோல் போர், வைக்க போர், வைக்கோல் போர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து நெற்கதிர்கள் மட்டும்தான் போராக இருக்குது. மக்கள் யாரும் வந்து சண்டைக்கு போகிறதில்ல. இந்த சோழ நாட்டில் வந்து சண்டையே அப்படின்றதே இருக்கிறது இல்லை, போர் அப்படின்றதே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நீண்ட மலைகள் இருள் சூழ்ந்திருக்கின்றன. பெரிய பெரிய மலையெல்லாம் என்ன பண்ணுதான்? இருள் சூழ்ந்திருக்கு. ஆனால் மக்களோட கண்களில் ஓகே நாட்டில் வறுமை இருள் இல்லை. நாட்டில் எப்படி இருக்கான்? வறுமை இருள் அப்படின்றதே இல்லையா. மக்களுக்கு வந்து பசி பட்டினி அப்படின்றதே இல்லையா.
வேலை வேலைக்கு சோறு அப்படின்றது கிடைச்சிடாது. அதுதான் வந்து நாட்டில் வந்து வறுமை அப்படின்றதே இல்லை. எங்கே? சோழ நாட்டில். இதோட யாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம்? 2ஆம் ராசராச சோழனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அவங்களோட நாட்டில் எப்படி இருக்கு இல்லையா, அது வந்து வறுமை அப்படின்றதே இல்லையா. அதுதான் நீண்ட மலையில் வந்து அந்த மலைகள்லாம் எப்படி இருக்கான், சூரியனோட வெளிச்சம் இல்லாமல் எப்படி இருக்கான், இருண்டு போயிருக்கு. ஆனால் மக்கள் வந்து வறுமையில இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மான்கள் கண்கள் மருள்கின்றன. மான்களோட கண்கள் என்ன பண்ணுதான்? மருளு தான். ஆனா மக்களோட கண்கள் எப்படி இல்லையா, மருட்சி அப்படின்றது இல்லையா. குளத்தி மீன்கள் பிறந்து செல்கின்றன. குளத்தி மீன் அப்படி அப்படி சொல்லுதான், பிறந்து செல்கின்றன. ஆனா மக்களோட நிலை வந்து பிறழ்வதில்லை. அவங்களோட வாழ்க்கை வந்து அந்த பிறண்டு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செவிலியரே சினங்கொள்வர், வேறு யாரும் சினங்கொள்வதில்லை. யார் வந்து பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து கோவப்படுறாங்க. மக்கள் யாரும் அங்கே யாரும் கோவப்படுறதில்லை. புலவர் பாட்டில் பொருள் மறைந்திருக்கிறது. சோழ நாட்டில் யாரும் பொருளை மறைப்பதில்லை. புலவரோட பாட்டு இருக்குல்ல, மன்னனை தேடி வந்து பாடுறான். புலவரோட பாட்டில் வந்து எப்படி இருக்கான், பொருள் வந்து மறைஞ்சிருக்கான். என்ன சொல்ல வரான் அப்படின்ற கருத்து வந்து மறைஞ்சிருக்கான். புலவர் வந்து மன்னனை பார்த்து பாட்டு பாட வந்து காசு பொருள் வாங்கிட்டு போகலான்னு வரான். அவனோட பாட்டில் மட்டும் தான் எப்படி இருக்கான், பொருள் அப்படின்றதே மறைஞ்சிருக்கான். ஆனால் மக்கள் யாரும் பொருளை வந்து மறைச்சி வச்சுக்கிறது இல்லை. அதுதான் சோழ நாட்டில் பொருளை யாரும் மறைத்து வைப்பதில்லை. இசைப்பாணரே தெருவில் கூடி ஆடி பாடுவார். இசைப்பாணர் இருக்காங்களே, இசைப்பாணர் வந்து பாட்டு பாடுறவங்க தான் என்ன பண்றாங்க, தெருவில் வந்து கூடி ஆடி பாடுறாங்க. ஆனா மக்கள் வந்து தெருவில் வந்து ஆடுறதில்லை, கஷ்டத்தாலையும் ஆடுறதில்லை, எதுக்கும் வந்து ஆடுறதில்லை அப்படின்ட்டு அழகா சொல்லியிருக்காங்க. இது எங்க இருக்கு, சோழ நாட்டோட வளத்தை பத்தி 2ஆம் ராசராச சோழன் வந்து அவங்க வந்து மெய்கீர்த்தியில் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதை பற்றி புலவர்கள் வந்து எழுதி கல் தச்சரலா கல்லில் பொறிக்கப்பட்டவை இவை எல்லாமே இருக்குது. கிளியரா உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா? அது என்ன சொல்ல வந்தேன்னு ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து மன்னனின் சிறப்பும் பெருமையும் அப்படின்றது எழுதணும். அடுத்து என்ன எழுதணும், மன்னனுடன் சிறப்பும் பெருமையும் அப்படின்றது எழுதணும். மன்னன் மக்களுக்கு காவல் தெய்வமாக, தாயாக, தந்தையாக இருக்கிறான். மன்னன் வந்து எப்படி இருக்கானா, மக்களுக்கு வந்து காவல் தெய்வமாக. காவல் தெய்வம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி காவல் தெய்வமா, அதாவது தெய்வத்துக்கு அளவு போட்டுறாங்க, காவல் தெய்வமா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம தாயும் தந்தையுமாக இருக்கிறான். மக்களுக்கு தாய் இல்லாதவனுக்கு தாயா இருக்கிறாங்க, தந்தை இல்லாதவனுக்கு தந்தையா இருக்கிறான், மகன் இல்லாதவனுக்கு மகனா இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? மன்னன் மக்களுக்காக என்ன பண்றான், காவல் தெய்வமாக, தாயாக, தந்தையாக இருக்கிறான். மகன் இல்லாதவருக்கு மகனாக இருக்கிறான். உலக உயிர்களுக்கு எல்லாம் உயிராகவும் வெளியாகவும் மெய்யாக புகழ்பெற்ற நூலாக புகழ் அனைத்துக்கும் தலைவனாக விளங்குகிறான் அப்படின்றத எழுதணும். ஓகேவா? புரியுதா? ஓகே. அதான் மன்னனோட சிறப்பின் பெருமையும் அப்படின்னு போட்டுட்டு மன்னன் மக்களுக்கு எப்படி இருக்கான், காவல் தெய்வமா இருக்கான். எப்படி வந்து காவல் தெய்வம் இருக்குமோ அது மாதிரி காவல் தெய்வமா இருக்கான். அது மட்டும் இல்லாம தாயா இருக்கான், தந்தையா இருக்கான். ஓகேவா? இப்படி இருக்கான், தாயாவும் இருக்கான், தந்தையாவும் இருக்கான். அடுத்து மகன் இல்லாதவங்களுக்கு, யாருக்கெல்லாம் மகன் இல்லையோ அவங்களாம் வந்து மகனா இருக்கான். அடுத்து உலக உயிர்களுக்கு எல்லாம் உயிராக, உலகத்துல இருக்க உயிர்களுக்கு எப்படி இருக்கான், உயிரா இருக்கான். அடுத்து விழியாக, விழினா வந்து கண், விழியாக, மெய்யாக, மெய்னா உண்மை, உண்மையாக, புகழ்பெற்ற நூலாக, இந்த புகழ்பெற்ற நூல் இருக்குல்ல அது மாதிரி இருக்கான். அது மட்டும் இல்ல புகழ் அனைத்துக்கும் தலைவனாக இருக்கிறான். யாரு, 2ஆம் ராசராச சோழன். மன்னனோட சிறப்பையும் பெருமையும் அப்படின்றது நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து முடிவுரையில் என்ன எழுதணும் அப்படின்னா, சோழ அரசனின் பெருமையும் அவன் காலத்தில் நாடு பெற்றிருந்த வளத்தையும், சோழ அரசனோட பெருமை, அவனோட பெருமை அப்படின்றதையும் அவனோட காலத்துல நாடு பெற்றிருந்த வளத்தையும் மெய்கீர்த்தி பாடல் வழியாக நயம்பட உரைக்கிறது அப்படின்றத முடிவுரை அப்படின்றத எழுதணும். ஓகேவா? கிளியரா? அதான் என்ன பண்ணணும், முடிவுரையில வந்து சோழ அரசனோட பெருமை, அவன் காலத்தில் நாடு பெற்றிருந்த வளம், மெய்கீர்த்தி பாடல் வழியாக நயம்பட உரைக்கிறது அப்படின்றத முடிவுரை எழுதி முடிக்கணும். ஓகேவா? யார் யாரெல்லாம் கடைசியிலும் வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு என்ன தர போறேன் அப்படின்னா, கடைசியாக பிடிஎஃப் அப்படின்றது தரப்போகிறேன். ஓகேவா? நெடுவினாக்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு பிடிஎஃப் அப்படின்றது, இந்த பிடிஎஃப் அப்படின்றது தரப்போகிறேன். இதில் என்னென்ன ஸ்லைடு போட்டிருந்தனோ பிக்சரோட அந்த ஸ்லைடு பிடிஎஃப் அப்படின்றது தரப்போகிறேன். ஓகேவா? ஓகே. அடுத்து சார், ஓகே, அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா எழுதிட்டேன், திடீர்னு பாடலை கொடுத்து இலக்கியமையை பாராட்டுக அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, பார்க்கலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், திரண்டு கருத்து அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு திரண்டு கருத்து அப்படின்றத எழுதணும். திரண்டு கருத்தில் நம்ம என்னென்ன எழுதுவோம், இதுக்கும் குறிப்பிச்சட்டுக்கும் போட்டு எழுதலாம், நல்லா தான் இருக்கும். நார்மலாக வந்து என்னென்ன எழுத போகிறீங்க அப்படின்றத கீ பாயிண்ட்ஸாக ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், திரண்டு கருத்து, மைய கருத்து, மோனை இருக்குது, எதுகை இருக்குது அப்படின்றத எழுதலாம். ஓகேவா? திரண்டு கருத்து அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்னென்ன இருந்துச்சு, மக்கள் யாரும் வடுபடுறதில்ல, யானைகள் மட்டும்தான் வந்து பிணிக்கப்படுது, மக்கள் பிணிக்கப்படுறதில்ல, மாங்காய்கள் மட்டும்தான் வடுபடுது, மக்கள் யாரும் வடுபடுறதில்ல, ஓடைகள் மட்டும்தான் கலக்கமடையுது, மக்கள் யாரும் கலக்கமடைகிறதில்ல.
அந்த மாதிரிலாம் வண்டுகள் மட்டும்தான் வந்து கல் உண்ணுது, மக்கள் யாரும் கல் உண்பதில்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வரிசையாக வந்து எழுதணும். திரண்ட கருத்து அப்படின்னு போட்டு நீங்கள் வரிசையாக அப்படி ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதணும். இதில் என்னென்ன திரண்ட கருத்து. மையக்கருத்தில் என்ன சார் எழுதணும் அப்படின்னா மையக்கருத்தில் என்ன எழுதணும்னு சொல்லவா? அதில் வந்து 2ஆம் ராசராசன் காலத்தில் அவர் நாட்டில் வாழும் மக்கள் மற்றும் எல்லா உயிர்களும் எல்லா உரிமைகளும் பெற்று வாழ்ந்தனர் என்பது இப்பாடல் வழியாக தெளிவாக விளக்குது. 2ஆம் ராசராசன் காலத்தில் என்ன இருக்கான்? அவனோட நாட்டில் வாழும் மக்கள், அவங்க நாட்டில் வாழ்கிற மக்கள் எல்லாரும் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உரிமைகளும், அவங்களோட நாட்டில் எல்லா உரிமையும் இருந்துச்சு, எல்லா பொருளும் இருந்துச்சு. அதுதான் எல்லா உயிர்களும் எல்லா உரிமைகளும் பெற்று வாழ்ந்தனர் அப்படின்றத இந்த பாடல் வழியாக விளக்குகிறது அப்படின்றது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஓகேவா? மோனை நயம். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இலக்கிய நயம் பாராட்டல் அப்படின்றது நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஓகேவா? ரொம்ப டீட்டெயிலாக ஒரு 1/2 hour கிட்டத்தட்ட ஒரு இலக்கிய நயம் பாராட்டல் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். அதில் வந்து என்ன பண்ணணும், மோனை அப்படின்னா காட்டுக்கு மோனை, பாட்டுக்கு யானை, இந்த மாதிரிலாம் வந்து அந்த ரைமிங் வேர்ட்ஸ்லாம் எழுத சொல்லியிருந்தேன். நான் இப்போதைக்கு வந்து இதில் உங்களுக்கு நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு இதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இலக்கிய நய பாராட்டுக்கு அந்த வீடியோவும் ஒரு வாட்டி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? 9th 10th வேதாந்து சேனல் என்ன இருக்கும், 9th 10th வேதாந்து தமிழ் சேனல் என்ன இருக்கும் அப்படின்னா இலக்கிய நயம் பாராட்டல் அப்படின்னு நான் ஒரு தமிழ் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து அதில் போய் பாருங்கள். அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பேன். என்ன சார் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காட்டுக்கு யானை, பாட்டுக்கு மோனை அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் எழுதுனா பார்த்தா அப்படி இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குமா, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மோனை நயம் அப்படின்றது ஃபஸ்ட் எழுதணும். சார் மோனை நயம்னா என்ன சார்? மோனைனா ஃபஸ்ட்டு என்ன சார்? செய்யில்லையோ இல்லை அடியிலையோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இப்போ ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு பாட்டுன்னு வச்சுப்போம். இதில் ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கா? மாவே இயற்புலவரே, மாமலரே இசைப்புலவரே அப்படின்னு இருக்கா? இதில் ஃபர்ஸ்ட் எழுதுனா அப்படி இருக்கு, மா மா அப்படின்னு இருக்கா? மா மா அப்படின்னு இருக்கா? இதுதான் மோனை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயமாகும். செய்யுள்ள முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறது என்ன சொல்றாங்க? மோனை அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து எது இருக்கோ அதுதான் மோனை. அந்த பாட்டு பேராகிராஃப் இருக்கா? ஃபர்ஸ்ட் இதை படிக்கணும். பேராகிராஃபை படிச்சுட்டு இதில் 2வது லைனும் இதுலேயும் இருக்கா, ஒரே எழுத்து ஒன்றி வர தொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் சான்றுன்னு எழுதலாம், இல்லை எடுத்துக்காட்டு அப்படின்னு எழுதலாம். சான்றுன்னு எழுதலாம், இல்லை எடுத்துக்காட்டுன்னு எழுதலாம். சான்று அப்படின்னே நீங்கள் எழுதலாம். ஓகேவா? அதுவே பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா? சான்று அப்படி இல்லைனா வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு எழுதலாம். சான்றுன்னு போட்டு என்ன பண்ணுவோம், மாவே இயற்புலவரே அந்த பாட்டு லைன், அந்த அவங்க கொடுக்குற பாட்டு லைன் இப்போ வந்து நானாக வந்து மேக் பண்ணி எழுதுனது. ஒருவேளை வந்து அவங்க ஒரு மினிமம் ஒரு 5-6 லைன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் என்ன சார் மோனை இருக்குது அதை மட்டும்தான் எழுதணும். அதில் என்ன எதுகை இருக்குது அதை தான் எழுதணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் கேட்டால் திரண்ட கருத்து அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். திரண்ட கருத்தில் என்ன சொல்லியிருக்கேன், அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, மக்கள் மட்டும் புலம்புறதில்லை, யானைகள் மட்டும்தான் பிடிக்கப்படுது, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேராகிராஃபாக எழுதணும். அது வந்து திரண்ட கருத்து. மையக்கருத்தில் வந்து இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது எழுதணும். 2ஆம் ராசராசன் காலத்தில் அவர் நாட்டில் வாழ்ந்த மக்கள் வந்து கஷ்டப்படல, எல்லா உயிருக்கும் எல்லா உரிமைகளும் கிடச்சிது, பெற்று வாழ்ந்தாங்க அப்படின்றத இதில் நயமாக விளக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதணும். எழுதிட்டு மோனை நயம், மோனைனா என்ன சொல்லியிருக்கேன், முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கிறது தான் வந்து மோனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோனைனா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுக்கணும். அதில் 1வது லைனில் உள்ள ஃபஸ்ட் எழுத்தும் 2வது லைனில் இருக்க ஃபஸ்ட் எழுத்தும் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் மோனை. அது மாதிரி எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தேடணும். அந்த பாட்டு லைனில் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி இந்த மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதி என்ன பண்ணணும், அதை ஹைலைட் பண்ண முடிச்சா, அதாவது பிளாக் பெனில் எழுதிட்டு மீதி ப்ளூ பெனில் எழுதலாம். அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நான் எழுதியிருக்கேன்ல, இதை பிளாக் பெனில் எழுதிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ளூ பெனில் எழுதலாம், இதையும் பிளாக் பெனில் எழுதிட்டு இது ப்ளூ பெனில் எழுதலாம். பார்க்க இன்னும் சூப்பராகவே இருக்கும். எழுதிட்டு என்ன பண்ணணும், அடிக்கோடு அப்படின்றத இடணும், மறந்துடக்கூடாது. என்ன பண்ணணும், சான்றும் போட்டு இந்த மாதிரி அடிக்கோடு அப்படின்றது இடணும். நீங்கள் பிளாக் பெனில் எழுதினாலும் பரவாயில்ல, அடிக்கோடு அப்படின்றத ஒரு போடுங்க. ஓகேவா? அதை மாதிரி பார்க்க அப்படி தான் எப்படி இருக்கும், நீட்டாக அப்படி இருக்கும். ஓகேவா? நீட்டாக இருக்கும். அப்படி எழுதுனா தான் எப்படி இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ சான்றுன்னு போட்டு என்ன பண்ணணும், மாவே இயற்புலவரே அப்படின்னு எழுதிட்டு மாமலரே இசைப்புலவரே அப்படின்னு எழுதிட்டு என்ன பண்ணணும், இது பிளாக்ல எழுதினாலும் ஓகே, இதை பிளாக்ல எழுதிட்டு இதெல்லாம் ப்ளூவில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி எழுதிட்டு என்ன பண்ணணும், அடுத்து ஹைலைட் பண்ணணும், அதாவது கீழே வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணணும். ஓகேவா? இது கிளியரா? மோனை அப்படின்றது தெளிவாக எழுதிடுவீங்களா? புரிஞ்சிருச்சா? அடுத்து எதுகை. சார் எதுகைனா என்ன சார்? மோனை அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன், முதல் எழுத்து ஒரு 2 லைன் இருக்கு, அதில் ஃபஸ்ட்டு எழுத்து ஒரே மாதிரி இருக்கு, மா மா, மாவே மலரே அப்படின்னு இருக்கு, அதில் மா மா எடுத்துக்கிட்டோம். அதே பாட்டு லைனில் 2வது எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான்
ஓகேவா? கிளியரா? செய்யுளில் இரண்டாம் எழுத்துகள் ஒன்றி வர தொடுப்பது. இது வந்து இரண்டாவது எழுத்து, மாத்தி எழுதிடக்கூடாது. மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாவது எழுத்து. ஓகேவா? எதுகை நயம் அப்படின்னு போட்டு செய்யுள்ள இரண்டாம் எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுக்கிறது தானே சொல்றாங்க எதுகை நயம். இப்போ பாருங்களேன், இது ஒரு அடி, இது ஒரு அடி போட்டாச்சா? இதுல ரெண்டாவது அடி எப்படி இருக்கு? இந்திரன் வந்தபடி. ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கா? அப்ப என்ன பண்ணணும், நீங்க பிளாக் பென்ல இந்த மட்டும் என்ன பண்ணணும், பிளாக் பென்ல எழுதணும். இந்த மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாக் பென்ல எழுதணும். ஓகேவா? இந்திரன் வந்தபடி என்றது. அடுத்து படி யானையே கயற்குலமே வெளிப்பற்ற அப்படின்றதெல்லாம் எழுதிட்டு ரெண்டாவது எழுத்துலாம் எதுலாம் ஒரே மாதிரி இருக்கோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், பிளாக் பென்ல எழுதிட்டு கீழே அடிக்கோடு அப்படின்றத இடணும். கிளியரா? இந்த மாதிரி வந்து அடிக்கோடு அப்படின்றத போடணும். கிளியரா? புரிஞ்சிருச்சா? ஓகேவா? அப்ப சான்று அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும், ரெண்டாவது அடி ஒரே மாதிரி இருக்கும். அதாவது ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம எதுகை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இந்திரன் வந்தபடி, படி யானையே, வடிமணி, கயற்குலமே, இயற்புலவரே, விழிபெற்ற, மொழி பெற்ற. எப்படி இருக்கு? ரெண்டாவது எழுத்துலாம் ஒரே மாதிரி இருக்கு. இதுதான் என்ன சொல்றாங்க, எதுகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அடுத்து இது எல்லாத்துக்குமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இலக்கிய நயம் பாராட்டல் அப்படின்னு ஒரு நான் வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது கிடைக்கும். நான் என்ன பண்ணியிருப்பேன், அதில் ரைமிங் வேர்ட்ஸ்லாம் எழுதியிருப்பேன். ஓகேவா? அதாவது என்ன பண்ணியிருப்பேன், காட்டுக்கு யானை, பாட்டுக்கு மோனை அப்படின்ற மாதிரிலாம் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிலாம் எழுதியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றதும் கிடைக்கும். ஓகேவா? நான் இதுலேயும் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரிலாம் எழுதியிருக்காங்க அதை நான் ஃபுல்லாகவே இலக்கிய நயம் பாராட்டுகளுக்கவே ஒரு 1/2 hour வீடியோ தனியாக ஒதுக்கி போட்டிருப்பேன். ஓகேவா? அடுத்து இயைபு. சார் இயைபுனா என்ன சார்? இயைபு அப்படின்னா ஒன்றும் இல்லை, மோனை அப்படின்னா முதல் எழுத்து, எதுகை அப்படின்னா ரெண்டாவது எழுத்து. இயைபு அப்படின்னா கடைசி எழுத்து இல்லை கடைசி வார்த்தை. வேண்டும் வேண்டும் அப்படின்லாம் பாட்டு முடியலாம், அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இயைபு. இல்லை கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து இயைபு அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாமா? செய்யுளில் அடிதோறும் இறுதி சீரோ, கடைசி சீரோ. சீர் அப்படின்னா இதுதான் அந்த பாட்டுல இருக்குல்ல, அதுதான் இறுதி சீரோ. இறுதி எழுத்தோ, அந்த கடைசி எழுத்து கூட இருக்கலாம், எழுத்தோ. இறுதி அசையோ. ஒன்று போல ஏய்ந்து வருவது. ஒரே மாதிரி ஏய்ந்து அப்படின்னா சேர்ந்து, ஏய்ந்துனா ஒரே மாதிரி இருக்கிறது, ஒரே சீரா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் ஏய்ந்து வருவது. இயைபு தொடை நயமாகும் அப்படின்றத எழுதணும். சார் இந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதணுமானா கண்டிப்பா எழுதணும். இந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதணுமா அப்படின்னா கண்டிப்பாக எழுதணும். நான் வந்து இயைபு நயம் போட்டு இதை டேரெக்டாக எழுதலாமா அப்படிலாம் எழுதக்கூடாது. எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இயைபு அப்படின்றது ஒன்றும் இல்லை, கடைசி எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இயைபு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? செய்யுளில் அடிதோறும்னா கடைசி எழுத்து, அந்த அடியில அடிதோறும் இறுதி சீரோ, இறுதி எழுத்தோ, இறுதி அசையோ, ஒன்று போல இயைந்து வருவது என்ன சொல்றாங்க, இயைபு தொடை நயம் அப்படின்னு சொல்றாங்க. இயைபு தொடை நயமாகும். ஓகேவா? அதோட சான்றுகள் அப்படின்னு பார்க்கலாமா? பிணிப்புண்பன, யாற்றுவன, வகுப்படுவன, கலங்குபவன, சிறைப்படுவன. இதெல்லாம் என்ன இருக்கு, கடைசி எழுத்து எப்படி இருக்கு, நான் வந்து எப்படி இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. இதுதானே சொல்றாங்க அப்படின்னா இயைபு நயம் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இதுதானே சொல்றாங்க அப்படின்னா இயைபு நயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தை எழுதும்போது கடைசி எழுத்து வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் வேற கலர்ல. நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் ப்ளூ கலர்ல எழுதிட்டு இதை வந்து பிளாக் கலர்ல எழுதணும். பார்க்கவே அட்ராக்டிவா இருக்கும். ஓகேவா? ஓகே, பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்டாக எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேவா? என்ன பண்ணணும் அப்படின்னா நான் காட்டுக்கு யானை, பாட்டுக்கு மோனை, அந்த மாதிரிலாம் ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்குமே எழுதணும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த இலக்கிய நயம் பாராட்டல் வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதில் நான் அந்த எல்லா ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? அடுத்து சந்தநயம். என்ன சார் சந்தநயம்? இந்த பாடல்ல பாடுவதற்கு இனிமையாகவும் பொருள் புரிவதற்கு எளிமையாகவும் அழகிய சந்தனயத்தோட காணப்படுது அப்படின்னு சந்தனயத்தை எழுதிடணும். ஓகேவா? இந்த பாடல் எப்படி இருக்கான், ஈஸியா வந்து புரிகிற மாதிரியும் இருக்கு, ஈஸியா படிக்கிற மாதிரியும் இருக்கு அப்படின்னு முடிச்சு சந்தனயம் இருக்குது அப்படின்னு போட்டுருணும். ஓகேவா? அடுத்து அணிநயம். அணிநயம் என்ன சார் இருக்கு, இந்த பாடல்ல உயர்வு நெகிழ்ச்சி அணி இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் என்ன இருக்கு, உயர்வு நவிர்ச்சி அணி இடம்பெற்றிருக்கு. அது என்ன சார் உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ராசராசன் நாட்டை காக்கும் தன்மையை உயர்வாக கூறப்பட்டுள்ளது. அவன் வந்து அது இரண்டாம் ராசராசன் வந்து எப்படி வந்து நாட்டை காத்தான் அப்படின்றது எப்படிலாம் ஓமையா சொன்னாங்க பார்த்தீங்களா. யானைகள் மட்டும்தான் பிணிக்கப்படுது, மக்கள் யாரும் பிணிக்கப்படுறது இல்லை.
பூக்களை மட்டும்தான் பறிக்கப்படுது, மக்களோட உரிமைகள் எதுவும் பறிக்கப்படுவது இல்லை. அந்த மாதிரி எப்படி சொல்லியிருக்காங்க, அப்படியே ஊமையை வந்து ஏற்றி சொல்லியிருக்காங்களா, அதுதான் உயர்வு நவிர்ச்சியணி. ராசராச நாட்டை காக்கும் தன்மை உயர்வாக கூறப்பட்டுள்ளது. ஆகவே இந்த பாடல் எப்படி இருக்கு, உயர்வு நவிர்ச்சியணி அப்படின்றது இடம்பெற்றிருக்கு அப்படின்றது எழுதணும். கிளியரா, புரியுதா? ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்தால் எழுதிடுவீங்களா? ஓகே. சந்தநயம் அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும், இந்த பாடலை வந்து இனிமையாகவும் பொருள் புரிவதற்கு எளிமையாகவும் இருக்குது அப்படின்றத எழுதணும். அழகிய சந்தநயத்தோட இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத எழுதணும். அடுத்து அணிநயம் அப்படின்னு போட்டு இந்த அணிநயம் எப்படி இருக்குது, ரொம்ப வந்து எக்ஸாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, ரொம்ப வந்து தூக்கி வச்சு சொல்லியிருக்காங்க. அதான் உயர்வு நவிர்ச்சியணி வந்து இடம்பெற்றிருக்கு, ராசராசன் அடைக்கும் தன்மை உயர்வாக கூறப்பட்டிருக்கு அந்த மாதிரி போட்டுட்டு, ஆகவே இந்த பாடல் என்ன இருக்குது, உயர்வு நவிர்ச்சியணி அப்படின்றது இடம்பெற்றிருக்கு அப்படின்றத எழுதணும். ஓகேவா? ஓகே. அடுத்து சிலப்பதிகார மறுவுருப்பாக்கம் வணிக வீதிகளையும் இக்கால வணிக வீதிகளையும் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. அப்போ சிலப்பதிகாரத்தில் அந்த இடத்துல அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அந்த வணிக வீதி, இப்போ உள்ள வணிக வீதி எப்படி இருக்குது அப்படின்றத ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஷின். இந்த கொஷின் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். முன்னாடி உள்ள கொஷினும் முக்கியம்தான். முன்னாடி பார்த்தோம்ல அணிநயம் சந்தநயம், அதுவும் முக்கியம்தான். அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான 2வது கொஷினும் 3வது கொஷினும் ரொம்ப முக்கியமான கொஷின். ஓகேவா? என்னன்னு பார்க்கலாமா? இன்ட்ரெஸ்டிங்கா? ஓகே. ஃபர்ஸ்ட் மறுவுருப்பாக்கத்து வணிக வீதிகளில் வண்ணக்குழம்பு. மறுவுருப்பாக்கம் அப்படின்னா அந்த சிலப்பதிகாரத்தில் மறுவுருப்பாக்கம் ஒரு ஊர் இருந்திருக்கு, அங்கே வணிக வீதினா கடத்தரு, அதாவது வந்து பொருட்கள் விற்கிற இடம். அது எப்படி இருந்திருக்கான், வணிக வீதியில் வண்ணக்குழம்பு அப்படின்னா கலர் பொடி, அதுதான் வண்ணப்பொடி. அடுத்து சுண்ணப்பொடி அப்படின்னா நறுமண பொடி, வாசனை தர பொருட்கள், அதெல்லாம் வண்ணப்பொடி விற்பது போல் இன்றைய அங்காடிகளிலும் வணிக வளாகங்களிலும் விற்கப்படுகின்றன. அந்த காலத்தில் எப்படி வந்து இதே மாதிரி வித்துட்டு இருந்தாங்களே அதே மாதிரி இந்த காலத்துலையும் விற்கிறாங்க தான் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன சார் அப்படின்னா, அந்த காலத்தில் மறுவுருப்பாக்கத்தில் வணிக வீதியில் வண்ணக்குழம்பு கலர் பொடி இருந்துச்சு, அதே மாதிரி சுண்ணப்பொடி அப்படின்னா ஒன்றும் நறுமண பொடி வாசனை வருது, அதுவும் வித்தது போல இன்னைய அங்காடியில் இன்னைக்கு இருக்க இதே மார்க்கெட்டில் என்ன எப்படி இருக்கு, வணிக வளங்களையும் விற்கப்படுது, அதே பொருள் இங்கேயும் விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் குளிர்ச்சி பொருந்திய சந்தனமும் இருக்கா, சந்தனம் குளிர்ச்சி பொருந்திய சந்தனமும் பூ வகைகளும் இருக்க, பூ வகைகளும் ஊதுவத்தி அகில் அப்படின்னா சந்தனம் நறுமண பொருட்கள், அதுதான் அகில் போன்ற நறுமண பொருட்களும் இன்றைய வணிக வளாகத்திலும் விற்கப்படுகிறது. அந்த காலத்துல எப்படி வண்ணப்பொடி சுண்ணப்பொடி அதெல்லாம் வித்தாங்களோ அதே மாதிரி இந்த காலத்துல என்ன பண்றாங்க, சந்தனம் பூவு ஊதுபத்தி அகிலு போன்ற நறுமண பொருட்களை இன்னைய வணிக வளாகத்திலே விற்கிறாங்க அப்படின்றத எழுதணும். ஓகேவா, கிளியரா? அடுத்து பொன்மணி, பொன் மணி முத்து பவளம், இது என்னது முத்து பவளம் ஆகிய மறுவுருப்பாக்க வீதியில் விற்பனை செய்யப்படுது. அங்கிருந்த மறுவுருப்பாக்கில் என்ன வித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே பொன் அதாவது வந்து தங்கம் வெள்ளி இதெல்லாம் இருக்குல்ல அதை வித்திருக்காங்க. அப்புறம் என்ன மணி முத்து பவளம் அதெல்லாம் வந்து அந்த கால மறுவுருப்பாக்கத்திலே வந்து விதிகளை வந்து வித்திருக்காங்க. இன்று வணிக வளாகத்திலும் நகை கடைகளில் பொண்ணு இன்னைக்கும் நம்ம நகை கடையில் என்ன கிடைக்குது, முத்து கிடைக்குது, பொன் கிடைக்குது, பவளம் கிடைக்குது, இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த காலத்தில் என்ன விற்றாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்க அங்காடியில் அதெல்லாம் விற்கிறாங்க. ஓகேவா, இது புரிஞ்சிருச்சா? அடுத்து வணிக விதியில் குவியலாக கிடந்த தானிய வகைகள். வணிக விதியில் என்ன இருந்துச்சா, அப்போ இருந்து மறுவுருப்பாக்கத்தில் எப்படி இருந்துச்சா, தானிய குவியெல்லாம் கிடந்துச்சா. மக்கள் வந்து நடந்து போவாங்களா, பார்க்குறப்ப என்னென்னலாம் வாங்கணுமோ அப்படியே வாங்கிட்டு போவாங்களாம். அதே மாதிரி அங்கே வந்து தானிய குவியல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் தானிய குவியல் இருக்கு. இன்று அங்காடிகளில் தானிய வகைகள் எடை போட்டு பொட்டலங்களில் கட்டி விற்பனை செய்கின்ற. இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா பொட்டலில் போட்டு என்ன பண்றாங்க கட்டி விற்கிறாங்க. ஓகேவா, தானிய வகைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கட்டி விற்கிறாங்க. புரியுதா? அங்க எப்படி வந்து பொண்ணு மணி முத்து பவளம் அதெல்லாம் இருந்துச்சோ அதே மாதிரி இப்பயும் நம்ம அங்காடிகள் என்ன கிடைக்குது, பொன் கிடைக்குது, மணி கிடைக்குது, முத்து கிடைக்குது. எல்லாமே வந்து போனோம் அப்படின்னா ஜுவல்லரி கடையில் வந்து போய் வாங்கிக்கலாம். சொக்க வைக்கும் ஜுவல்லரி, அந்த ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா, அந்த மாதிரி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வணிக விதியில் குவியலாக கிடந்த தானிய வகைகளும் கிடைக்குது. அங்கே எப்படி வந்து மறுவுருப்பாக்கத்தில் வணிக விதியில் வந்து தானிய குவியல் இருந்துச்சோ அதே மாதிரி இப்பயும் தானிய குவியல் வந்து பொட்டலம் கட்டி விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, என்னது தானிய வகைகள் என்னென்னு சொல்லுவோம், பச்சை பயிறு கடலை பயிறு ஒவ்வொரு பயிரும் இருக்குல்ல, கேழ்வரகு கம்பு சோளம் அதெல்லாம் தானியம். ஓகேவா, அடுத்து மறுவுருப்பாக்க தெருக்களில் உப்பு வெத்தலை மறுவுருப்பாக்கம். அந்த மறுவுருப்பாக்கம் எப்பயுமே இங்கே எழுதும் போது என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எழுதணும். மறுவுருப்பாக்கத்தில் ஒன்று சொல்லும்போது இப்போ உள்ள அங்காடிக்கு, மறுவுருப்பாக்கத்தில் ஒன்று சொல்லும்போது இப்போ உள்ள அங்காடிக்கு, அந்த மாதிரி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லணும். ஓகேவா, மறுவுருப்பாக்க தெருக்களில் உப்பு வெற்றிலை நறுமண பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க,
அங்கே எப்படி வந்து உப்பு வெத்தலை நறுமண பொருட்கள்லாம் உற்பத்தி செஞ்சாங்களோ இன்றைய அங்காடிகளும் விற்கப்படுகிறது. அங்கே எப்படி விற்பனை செஞ்சாங்களோ அதே மாதிரி இங்கேயும் தான் விற்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன சொல்கிறாங்க, உப்பு வெத்தலை நறுமண பொருட்கள்லாம் விற்றாங்களோ அதே மாதிரி. இப்போ வெண்கலம் செம்பு பாத்திரம் மரப்பொருட்கள், வெண்கலம் செம்பு பாத்திரம் மரப்பொருள் இரும்பு பொருள் கிடைத்ததை போலவே இன்றைய அங்காடியிலும் விற்கிது. அப்போ எப்படி நீங்கள் வந்து வெண்கலம் செம்பு பாத்திரம் மரப்பொருள்லாம் இரும்பு பொருள்லாம் நீங்கள் விற்றீங்களோ அதே மாதிரி அப்போ உள்ள பொருளும் இப்போலாம் கிடைக்கிது. அப்போ உள்ள பொருள் என்னென்ன விற்றாங்களோ அது எல்லாமே இப்பயும் கிடைக்கிது அப்படின்றத இப்போ உள்ள அங்காடியிலும் கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஓகேவா? இது கிளியரா? அடுத்து போலாமா? அடுத்து வெண்கலம் செம்பு பாத்திரம் மரப்பொருட்கள் இரும்பு பொருட்கள் கிடைத்ததை போல இன்றைய அங்காடி வழங்கலையும் கிடைப்பதோடு கூடுதலாக பல நவீன பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நெகிழி பொருட்கள் நவீன அலங்காரம். இப்போ நம்ம வீட்டில் என்ன கிடைக்குது, நம்ம வீட்டில் அதாவது வந்து நெகிழினா ஒன்றும் இல்லை, பிளாஸ்டிக் பூலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எப்பயுமே வாடியே போகாது. வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அலங்காரத்துக்காக வீட்டில் வாங்கி தொங்கலாம் விட்டுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். அதெல்லாம் என்னது, அந்த பொருட்களும் இப்பயும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ உள்ள மாதிரி வந்து என்னதான் வந்து மரப்பொருட்கள் அப்புறம் செம்பு பொருட்கள் அப்புறம் வந்து வெண்கல பொருட்கள்லாம் கிடைச்சாலும் இப்போ இந்த காலத்தில் நெகிழி பொருட்கள்லாம் கிடைக்கிது. நெகிழி பொருட்கள் என்னென்னு சொல்லுவோம், பிளாஸ்டிக்கால் அழகுக்காக செய்யப்பட்ட பொருட்களும் இப்போ நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? அடுத்து மறுபாக்க வீதிகளில் பொற்கொள்ளர்னா ஒன்றும் இல்லை, அந்த நகை செய்கிறவங்க அந்த மாதிரி உள்ளவங்க, நகை செய்கிறவங்க அப்புறம் என்னது அந்த வந்து இரும்பு பொருட்கள்லாம் செய்கிறாங்களா அதான் பொற்கொள்ளர் அப்படின்னு சொல்லுவோம். மறுபாக்க வீதிகளில் பொற்கொள்ளர், ரத்தின வேலை செய்பவர், தையற்காரர், தோல் பொருட்கள் செய்பவர். தையற்காரனா ட்ரெஸ் வந்து தைக்கிறவங்க, தோல் பொருட்கள் செய்கிறோன்னா இது செய்கிறது செப்பல் செய்கிறது, தோல் பொருளை வச்சு பேகு செய்கிறது, அது மாதிரி தோல் பொருட்கள் செய்பவர். துணியாலும் கட்டையாலும் பொம்மை செய்பவர் என பல திறப்பட்ட கைவினைகள் இருந்தனர். அங்கே எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா பல வகைப்பட்ட தையக்காரங்க இருந்திருக்காங்க, தோல் செய்கிறவங்க இருந்திருக்காங்க, துணியாலும் கட்டையாலையும் பொம்மை துணியால் பொம்மை செஞ்சுருக்காங்க, கட்டையால் பொம்மை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பலதரப்பட்ட கைவினைகள் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி இன்றைய அங்காடிகளிலும் என்ன பண்ணுறாங்க, வணிக வளாகத்திலையும் இன்றைய வணிக வளாகத்தில் என்ன கிடைக்கிது, இத்தகைய கைவினைஞர்கள் நவீன தொழில்நுட்பத்தின் தொழில் வல்லோரை இருக்கின்றன. அந்த காலத்தில் எப்படி பொம்மை செஞ்சாங்களோ இந்த காலத்தில் எப்படி இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் ஓட்டுவீங்களா, அந்த மாதிரி வந்து என்ன கிடச்சிருக்கு, ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் கிடைக்கிது. அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதை விட இப்போ வந்து எப்படி இருக்குது, நவீனமாக மாறி இருக்கு, அப்டேட் ஆகிருக்கு அப்படின்றது இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? அழகு மிளிரும் கைவினை பொருட்களை செய்து விற்பனையும் செய்தனர். அழகு மிளிரும் கைவினை பொருட்கள் என்ன சொல்லுவோம், நம்ம வீட்டில் சின்னதாக வந்து பொம்மை சின்னதாக வந்து பார்க்கே அழகாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இதெல்லாம் வாங்கி வச்சிருவோம்ல, அதுதான் கைவினை பொருட்கள் அப்படின்னு சொன்னேன். அழகு மிளிரும் கைவினை பொருட்கள் செய்து விற்பனையும் செய்கின்றனர். இந்த காலத்துலேயும் வந்து அழகுமிக்க வந்து கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு விற்பனை செய்கிறாங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேவா? புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க, நிகழ்வுகளெல்லாம் தொகுத்து ஒரு அறிக்கை மாதிரி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்னென்னு பார்க்கலாமா? மகளிர் நாள் விழா, அதுதான் முக்கியமானது. ஓகேவா? மகளிர் நாள் விழா என்ன பண்ணுறாங்க, இடம் எங்கே அப்படின்னா பள்ளி கலையரங்கம். நாள் வந்து எப்போ, 8ஆம் தேதி 3ஆம் மாதம் 2019 வருடம். அந்த நாளை வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே, மகளிர் நாள் விழா அன்னைக்கு நிகழ்வுகளை வந்து தொகுத்து. கலையரங்கத்தில் ஆசிரியர்கள் இருக்காங்க, யார் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. அடுத்து மாணவர்கள் கூடுதல், மாணவர்கள் எல்லாரும் சேர்றாங்க. அடுத்து தலைமை ஆசிரியரின் வரவேற்பு, தலைமை ஆசிரியர் என்ன பண்றாரு, வரவேற்பு உரை கொடுக்குறாரு. அடுத்து இதழாளர் கலையரசியின் சிறப்புரை. இதழாளர் யார் அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கலையரசி அப்படின்னு இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்றாங்க, சிறப்புரை கொடுக்குறாங்க, சிறப்பாக வந்து பேசுறாங்க. அடுத்து ஆசிரியர்களின் வாழ்த்துறை, ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க, வந்து வாழ்த்துறை பேசுறாங்க. அடுத்து மாணவ தலைவர்களின் நன்றி உரை, மாணவ தலைவர் என்ன பண்றான், நன்றி உரை அப்படின்றது கொடுக்குறான். இது எல்லாத்தையும் தொகுத்து என்ன பண்ண சொல்றாங்க, ஒரு அறிக்கை எழுதணுமா. புரியுதா? என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அறிக்கை அப்படின்றது ரெடி பண்ண சொல்றாங்க. ஓகேவா? பண்ணலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் மகளிர் நாள் விழா அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மேலே எழுதணும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும். ஓகேவா? எதை பத்தி எழுத போறோம் அப்படின்னா மகளிர் நாள் விழா. மகளிர் நாள் விழா அன்னைக்கு தான் நம்ம வந்து அறிக்கை அப்படின்றது ரெடி பண்ண போறோம். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும், மகளிர் நாள் விழா அப்படின்றத மேலே ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் விழா நாள் இடம் கமா அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணணும். புள்ளி அப்படின்றது கண்டிப்பாக வைக்கணும். என்ன பண்ணணும், நிறுத்தற்குறி அப்படின்றது முற்றுப்புள்ளி அப்படின்றது இங்கே வைக்கணும், கமா அப்படின்றது இங்கே போடணும். ஓகேவா? விழா நாள் என்னைக்கு, 8ஆம் தேதி 3ஆம் மாதம் 2019 வரணும். இங்கே 2020 இருக்கு, 2019. ஓகேவா? ஏன் சார் அப்படின்னா வந்து மார்ச் 8 தான் எப்பயுமே என்ன பண்ணுவோம் மகளிர் விழா.
மாற்றிலாம் போட்டுறக்கூடாது. ஓகேவா? மார்ச் என்ன சொல்லுவோம்? மகளிர் நாள் அப்படின்னு சொல்லுவோமா? ஓகேவா? கிளியரா? மார்ச் என்ன சொல்லுவோம்? மகளிர் நாள், உமன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான். எம் பள்ளி கலையரங்கில் 8/3/2019 அன்று மகளிர் நாள் விழா நடைபெற்றது. அவ்விழாவினை பற்றிய அறிக்கையானது. அந்த விழாவில் பற்றிய அறிக்கையை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து விழா நாள், விழா என்னைக்கு நடந்துச்சு, இடம் எங்கள் பள்ளி கலையரங்கத்தில் நடந்துச்சு, விழா எங்கே அப்படின்னா 8ஆம் தேதி 3ஆம் மாதம் 2019 வருஷம் அப்படின்றத எழுதணும். ஓகேவா? கிளியரா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, எம் பள்ளி அன்று விழாக்கோலம் பூண்டிருந்தது. விழாக்கோலமா அப்படி இருந்துச்சா? நிறைய பேர் ஸ்கூல்லேருந்து வராங்களாம், பேரண்ட்ஸ் வராங்களாம், டீச்சர்ஸ் நிறைய பேர் வராங்களாம், மற்ற ஸ்கூல்லேருந்துலாம் வரோம். அதான் விழாக்கோலம் அப்படின்னா அந்த எப்படி வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு திருவிழா நடக்குதுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி விழாக்கோலம் நடைபெற்றது. சரியாக மாலை 3:30 மணி அளவில், சாயந்தரம் என்ன பண்ணுறாங்க, சாயந்தரம் என்னது 3:30 மணி அளவில் விழா நிகழ்விடமான பள்ளி கலையரங்கத்திற்குள் மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகிறாங்க. டீச்சர் அது என்ன பண்ணுறாங்க, மாணவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பின்னாடி டீச்சர்ஸ்லாம் போகிறாங்க. அடுத்து பெற்றோர்கள் மகிழுடன் வந்து அமர்ந்தனர். அடுத்து யார் வரா, அவங்களோட பேரண்ட்ஸு. பெற்றோர்கள் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க, போயிட்டு எல்லாரும் போயிட்டு அந்த வரிசையாக உட்காடுறாங்க. ஓகேவா? அனைவரும் வந்து அமர்ந்தனர். சரியாக 4 மணிக்கு சிறப்பு விருந்தினர் யார், 4 மணிக்கு யார் வரா, 3:30 மணிக்கு எல்லாரும் போய் உட்காந்தாச்சு. 4 மணிக்கு யார் வரா, இதழாளர். யாரு, இதழாளர் யாருன்னா ஜேர்னலிசம்ல இருந்து யாரு, கலையரசி. அவங்கள பற்றி என்ன எழுத சொன்னாங்க, கலையரசி என்ன பண்ணுறாங்க, வராங்க, வருகை புரிகிறாங்க. வந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் மகிழ்வுடன் ஆரவாரம் செய்து கைத்தட்டி சிறப்பு விருந்தினர் அவர்களை வரவேற்று என்ன பண்ணுறாங்களா, மாணவர்கள் வந்து கலையரசி வந்தோன்னா கைத்தட்டி வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிறாங்களாம். ஓகேவா? இது கிளியரா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3:30 மணிக்கு வந்து அளவில் என்ன பண்ணுது, விழா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலையரங்கத்தில் மாணவர்கள் வராங்க, டீச்சர்ஸ் வராங்க, பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்க, வரிசையாக வந்து உட்காடுறாங்க. அப்புறம் 4 மணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறப்பு விருந்தினர் இதழாளர், அவங்க யார், கலையரசி அப்படின்றவங்க வராங்க. மாணவர்கள் ஆசிரியர் மகிழ்வுடன் என்ன பண்ணுறாங்க, ஆரவாரம் செய்து கைத்தட்டி வந்து வரவேற்பு செய்கிறாங்க. ஓகேவா? இது கிளியரா? ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, வரவேற்பு செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்து கலையரங்கத்தில் வந்து உட்காந்தவங்க என்ன பண்ணுறாங்க, கைத்தட்டி கலையரசி வந்து வரவேற்பு செய்கிறாங்க. கலையரசி யார், இதழாளர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து தலைமை ஆசிரியரின் வரவேற்பு. தலைமை ஆசிரியரோட வரவேற்பு. தலைமை ஆசிரியர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் வரவேற்பு உரை அப்படின்றது கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாமா. இதழியல் துறையில் பட்டம் பெற்று, யாரு, கலையரசியை பற்றி சொல்கிறாங்க. இதழியல் துறையில் ஜேர்னலிசத்தில் வந்து கலைத்துறையில் பட்டம் பெற்று, அதாவது டிகிரி வாங்கிய, பட்டம் பெற்று பட்ட படிப்புடன் நல்லா படித்ததோடு சரி, அச்சுத்துறையில் என்ன பண்ணுறாங்க, அச்சுத்துறையில் முதுகலை அப்படின்னா பிஜி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் போகும்போது யூஜி அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு பண்ணுவாங்க. அடுத்து பிஜி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட், அதிலே மேற்படிப்பு. அதுதான் முதுகலையும் பயின்று நாளிதழ், வார இதழ். நாளிதழ் அப்படின்னா டெய்லி வர நியூஸ் பேப்பர், வார இதழ் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு தடவை வர நியூஸ் பேப்பர். அதில் படிப்பவர்களின் மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கும் இதழாளர் திருமதி கலையரசி. இது இங்கே வரணும். ஓகேவா? திருமதி கலையரசி அவர்கள் தான் பணிபுரியும் இதழில் செய்திகளை வெளியிடுவது. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட பணிபுரிகிற இதழில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இதழில் தானே பணிபுரிகிறாங்க, செய்திகளை வெளியிடுவது சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தும். சமுதாயத்தில் என்ன பண்ணுறாங்க, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பற்றி என்ன பண்ணுறாங்க, விழிப்புணர்வு அப்படின்றது ஏற்படுத்தும். கட்டுரை எழுதுவது, குழந்தைகளுக்கான பகுதிகளை வடிவமைப்பது, என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயம் செய்கிறாங்க அப்படின்றது யார் சொல்கிறா, ஹெட் மாஸ்டர், தலைமை ஆசிரியர் வந்து கலையரசியை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஓகேவா? இதை வந்து அடுத்து நீங்கள் எழுதணும். அதுதான் கலையரசி அவர்கள் தான் அது இதழியல் துறையில் வந்து பட்டம் பெற்று பட்ட படிப்போடு என்ன பண்ணாங்க, அச்சுத்துறையிலையும் வந்து முதுகலை பிஜி, அச்சுத்துறையில் வந்து பிஜி பிடிச்சி வச்சுருக்காங்க. அடுத்து நாளிதழ், வார இதழ் அப்படின்ற பட்டவர்களின் படிப்பவரோட மனதில் நீங்க இடம் பிடித்திருக்கும் இதழாளர் திருமதி கலையரசி. அவங்க தான் பணிபுரியும் இதழில் வந்து என்ன பண்ணாங்க, செய்திகள் வெளியிடுவது. அவங்க என்ன பண்ணுறாங்க, செய்தி வந்து வெளியிடுறாங்க. அடுத்து சமுதாய விழிப்புணர்வு வந்து வெளியிடுறாங்க. கட்டுரை எழுதுவது, குழந்தைகளுக்கான பகுதிகளை எழுதுவது அப்படின்னு ரொம்ப வந்து புகழ்றாங்க. யார் புகழ்றா, தலைமை ஆசிரியர் வந்து வரவேற்புரையில் இந்த மாதிரி இந்த அளவுலாம் வந்து பட்டம் படிச்சிருக்காங்க, இந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு வந்து புகழுரை விரிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து கேலி சித்திரம் வாயிலாக சமூக அவலங்களை சுட்டிக்காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என இதழியல் துறையில் பன்முக திறமை பெற்றவர். என்ன சார் சொல்றாங்க, கேலி சித்திரம் அப்படின்னா என்ன சார், அதாவது வந்து கார்ட்டூன் படம். அப்போ வந்து நம்ம டாம் அண்ட் ஜெர்ரி பார்ப்போம்ல, அதே மாதிரி இப்போ நடக்கிற பிரச்சனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை கார்ட்டூன் மாதிரி வந்து ஒரு படமாக வச்சுருப்பாங்க. அதுதான்
கேலி சித்திரம் வாயிலாக சமூக அவலம், சமூகத்தில் வந்து என்னென்ன பிரச்சனை நடக்குதோ சமூக அவலங்களை சுட்டிக்காட்டி, இந்த விஷயம் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத சுட்டிக்காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அவேர்னஸ் அப்படின்றது கிரியேட் பண்ணுறது. ஏன்னா இதழியல் துறையில் பன்முக திறமை நிறைய, இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய திறமை கொண்டவனாக இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா? இவரை இவ்விழாவிற்கு வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இது யார் சொல்கிறா அப்படின்னா, அதாவது தலைமை ஆசிரியர், ஹெட் மாஸ்டர் அவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து இவங்களை வந்து நான் வந்து நிகழ்ச்சி அழைக்கிறதுன்றது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? கிளியரா? அடுத்து இதழாளரின் சிறப்புரை. கலையரசி வந்து சிறப்புரை, அதாவது வந்து சிறப்புரை வந்து அவங்க கொடுக்குறாங்க. இப்போ வந்து தலைமை ஆசிரியர் போயிட்டாங்க, இப்போ யார் வரா அப்படின்னா கலையரசி வந்து என்ன பண்ணுறாங்க, மைக்கை பிடிச்சி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். காரிருலகத்தில் கதிரொலி பாய்ச்சுவதும், காரிருலகத்தில் கதிரொலி பாய்ச்சுவதும், துகில்பவர்கள் நெஞ்சில் எழுச்சியை ஏற்படுத்துவதும் இதழ்களே என்றால் மிக இல்லை. அதாவது வந்து காரிருலகத்தில் கதிரொலி, காரிருள் அப்படின்னா என்ன அப்படின்னா இருட்டு, ரொம்ப வந்து கும் இருட்டு. அந்த இருட்டு எப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, கதிரொலி பாய்ச்சுவதும், கதிரொலினா வெளிச்சத்தை பாய்ச்சுறதும், துகில்பவர்கள் நெஞ்சில், அதாவது வந்து தூங்குறது அப்படி இல்லைன்னா வந்து அந்த கூனி குறுக்கிருக்காங்களே அவங்கள்ட்ட வந்து எழுச்சி ஏற்படுத்துறது, அதுலேயும் சரி. அது இதழ் தான் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் முகையெல்லாம் கிடையாது. அது வந்து அது எது பண்ணுதான், இதழ் அப்படின்றது தான் பண்ணுது. அதாவது நியூஸ் பேப்பர் அப்படின்றது பண்ணுது, மேகசின் அப்படின்றது பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒன்றும் மிகை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் இயலும் என்பதை மகாகவி நமக்கு ஒரு ஊக்க சக்தியாக தந்து சென்றிருக்கிறார். பட்டங்கள் ஆள்வதும் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அவங்க வந்து எதை வேணா படிக்கலாம். சட்டங்கள் செய்வதும் அப்படின்னா பொண்ணால ஒரு சட்டத்தையே ஏற்ற முடியும். சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்களால் இயலும். இந்த பார் அப்படின்னா உலகம், இந்த உலகத்துல அவங்களால எதையும் பண்ண முடியும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, மகாகவி பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காரு. நமக்கு ஒரு ஊக்க சக்தியாக சென்றிருக்கிறது அப்படின்னு யார் சொல்றது எல்லாத்தையும், இதழாளர் கலையரசி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? பெண்களே, உங்களுக்கு முழுமையான கல்வி கட்டாயம் தேவை. உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு கண்டிப்பா கட்டாயமா கல்வி அப்படின்றது தேவை அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து எந்த ஒரு காரணத்திற்காகவும் உங்கள் கல்வியை விட்டு கொடுக்காதீர்கள். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க உங்களோட எஜுகேஷனை வந்து விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த காரணத்துக்காக நான் வந்து படிக்க மாட்டேன், கல்யாணம் பண்றதுக்காக நான் படிக்க மாட்டேன் அப்படின்லாம் கல்வி எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்னு யார் சொல்றா, கலையரசி வந்து தலைமை ஆசிரியர் போன உடனே என்ன பண்றாங்க, மைக்ல வந்து இந்த மாதிரி பேசுறாங்க. ஓகேவா? அடுத்து கல்வி இல்லா பெண்கள் களநிலம் என்றார் புரட்சி கவி. புரட்சி கவினா யாரு அப்படின்னா பாரதிதாசன். புரட்சி கவி அப்படின்னா யாரு, பாரதிதாசன். ஓகேவா? கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் அப்படின்னா அந்த கலர் நிலம்னா ஒன்றும் இல்லை, அது அதுல இருந்து எதுவுமே பண்ண முடியாது, அதுல பயிர் போட்டாலும் விளையாது, அது உருப்படாது. அதுதான் கலர் நிலம். கல்வி இல்லாத கலர் நிலம், அதாவது படிக்கல அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த பெண்கள் வந்து கலர் நிலமா இருப்பாங்க. அதான் கல்வி இல்லா பெண் கலர் நிலம் என்றார் புரட்சி கவி. கலர் நிலம் அப்படின்னா என்னது, அது வேஸ்டான நிலம், அதுல எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி அது மாதிரிதான் கல்வி இல்லாத பெண்கள் எப்படி இருக்காங்களாம், கலர் நிலமா இருக்காங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, புரட்சி கவி பாரதிதாசன் அவர்கள் சொல்றாரு. நாம் கலர் நிலமாக பயனற்று போக பிறக்கவில்லை. நம்ம வந்து அந்த நிலம் மாதிரி நம்ம வந்து பயனற்று இருக்க போறதுக்காக நான் வந்து பிறக்கலை அப்படின்னு யார் சொல்றா, அந்த கலையரசி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஞானச்செருக்கு உடையவர்களாய் புதிய உலகம் படைக்கும் வலிமை பொருந்தியவர்களாய் பிறந்திருக்கிறோம். ஞானச்செருக்கு உடையவர்களாய் அப்படின்னா அறிவு செருக்கு, அறிவு வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்றது மாதிரி உடையவர்களாய் புதிய உலகம் படைக்கும் வலிமை பொருந்திய, புதிய உலகத்தை வந்து படைக்கணுன்ற வலிமை பொருந்தியவர்களாய் பிறந்திருக்கிறோம் அப்படின்றத எழுதணும். ஓகேவா? எனவே நன்கு படியுங்கள். என்ன பண்ணுங்க, எனவே நல்லா படிங்க, பெண்களாகிய நீங்களே நல்லா படியுங்க. புதிய சமுதாயம் படையுங்கள், புதிய சமுதாயத்தை ஒன்று நீங்க வந்து உருவாக்கணும். அடுத்து புதுமை பெண்ணின் மகிழ்வு கண்டு இம்மண்ணுலகம் வியக்கட்டும். இந்த புதுமை பெண்ணோட மகிழ்வு கண்டு என்ன பண்ணணும், இந்த மண்ணுலகம் வந்து வியந்து போகட்டும் என்று சிறப்புரை ஆற்றினார். இந்த மாதிரி என்ன பண்றாங்க, சிறப்புரை ஆற்றுறாங்க. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? அடுத்து நன்றி உரை முடிஞ்சிருச்சு. இதை யார் நன்றி உரை பண்றா, மாணவ தலைவர் அவர் தான் என்ன பண்றாரு, நன்றி உரை அப்படின்றது சொல்ல வர்றாரு. ஓகேவா? என்னன்னு பார்க்கலாமா? நிறைவாக பள்ளியின் மாணவ தலைவன் மோகனா என்ன பண்றாங்க, நன்றி உரை அப்படின்றது கொடுக்குறாங்க. மோகனா வந்து ஏன் சார் வந்து ஒரு பொண்ணு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா இது என்னது, மகளிர் நாள் அப்படின்றதான் மாணவ தலைவர் யார் அப்படின்னா மோகனா. அவங்க தான் என்ன பண்றாங்க, நன்றி உரை அப்படின்றது கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? அழைப்பிற்கிணங்கி வருகை தந்த சிறப்பு விருந்தினருக்கும், அழைப்பிற்கிணங்கி வந்து வருகை தந்தது யாரு அப்படின்னா கலையரசி. இதழாளர் யார் வந்தாங்க, கலையரசி அவங்க வந்தாங்க. அவரை அழைத்து வந்த விழாவினை ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியருக்கும், உடன் ஒத்துழைத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், அமைதி காத்த மாணவ நண்பர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? எழுதிருவீங்களா அந்த கொஸ்டின் வந்தா? புரிஞ்சுதா? ஓகே.
எல்லாருக்கும் நான் சொன்ன கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த பிடிஎஃப் அப்படின்றது நான் வந்து இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றதுல நான் லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். யாருக்கு வேணுமோ அப்படின்னு என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க் கொஸ்டின். என்ன சார் ஹோம்வொர்க் கொஸ்டின் அப்படின்னா, கோப்பரை கேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட அரசர் யார்? கோப்பரை கேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட அரசர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. மறக்காம வந்து ஹோம்வொர்க் கொடுத்த ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.